என்னுடைய தாழ்மையான வணக்கம். ஹிந்தி வந்தாலும் தனிப்பட்ட மருத்துவ காரணங்களுக்காக எனக்கு முன்னுரிமை தந்திருப்பதை என்னுடைய நல்ல நண்பர்கள், பேச்சாளர் நண்பர்கள் தயவு கூர்ந்து புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலே ஒரே ஒரு கேள்விதான் எங்களுக்கு முன்னாடி. நாங்கள் இந்த இலங்கை தீவிலே சூடு சுரணேற்றவர்களாக மானம் மரியாதை என்பவற்றை பற்றி கவலைப்படாத ஒரு மந்தை கூட்டமாக எங்கள் வரலாற்றை மறந்தவர்களாக சுயமரியாதையற்றவர்களாக வாழப்போகிறோமா, அல்லது எங்களுடைய தாயக பூமியில் நீண்ட நெடுங்காலமாக எங்கள் இனம் நிமிர்ந்து நின்ற எங்கள் தாயக பூமியிலே ஒரு சுதந்திர இனமாக சர்வதேச சட்டத்திற்கு உலக நாடுகள் மன்றம் என்று அழைக்கப்படுகிற ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் மனித உரிமைகள் பிரகடனத்திற்கு நாம் ஒரு தனி தேசிய இனம் என்ற முறையிலே நமக்குள்ள சுய நிர்ணய உரிமை என்று கூறப்படுகிற எங்கள் தலைவிதியை நாங்களே தீர்மானித்துக் கொள்கிற அந்த உரிமையை உணர்ந்தவர்களாக எங்கள் உரிமையை நிலைநாட்ட நாங்கள் தயாராகிவிட்டோம் என்கிற செய்தியை இந்த தேர்தலிலே எங்கள் பொது வேட்பாளர் தம்பி அரியநேத்திரன் அவர்களை ஆதரிப்பதன் ஊடாக உலக நாடுகள் சர்வதேசத்திற்கு சொல்ல போகிறோமா என்பதுதான் எங்கள் முன்னாள். நேற்றைய தினம் இரவு தொலைக்காட்சியை பார்த்த நீங்கள் எல்லோரும் ஒரு விடயத்தை அவதானித்தீர்கள். இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அனுராதபுரத்திலே பிரமாண்டமான ஒரு கூட்டத்தை போட்டார். அதற்கு போட்டியாக தம்பி சஜித் பிரேமதாஸ் அவர்கள், அவர் எங்களுக்கு எப்பொழுதும் தம்பிதான், அவரை ஒரு சின்ன தம்பியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் குருநாகல என்கிற பழைய ராஜதானியிலே தானும் கூட்டத்தை போட்டார். தோழர் அனுரகுமார் அவர்கள் தென் மாகாணத்திலே காலியிலே அக்ரசவிலே 2 கூட்டங்களை போட்டார். சஜித்தும் தனது பங்கிற்கு மகாநாயக தேர்வுகளுக்கு முன்னாலே மரியாதை செலுத்துகிற அந்த காட்சியோடு தொலைக்காட்சி எங்களுக்கு பல செய்திகளை சொன்னது. சற்று அவதானமாக இந்த ஒளிபரப்பினை பார்த்தவர்கள் ஒரு விடயத்தை புரிந்திருப்பார்கள். இந்த 4 பேர்களுடைய மேடைகளிலும் இந்த நாட்டை வங்குரோத்து ஆக்கியது யார்? வங்குரோத்து நிலையிலே இருந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கு யாரால் முடியும் என்கிற துணியோடும் தோரணையோடும் தான் பேச்சுக்கள் நிகழ்த்தப்பட்டிருந்தன, கோஷங்கள் முன்வைக்கப்பட்டன. மறந்தும் கூட நண்பர்களே, தம்பிகளே, தங்கைகளே, ஒரு பேச்சாளர் கூட இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட 26 வருஷ காலம் ஒரு சில சிறிய இடைவேளைகளோடு தொடர்ந்த கொடிய போருக்கு வழியமைத்த இனப்பிரச்சனை தொடர்பிலே ஒரு வார்த்தை கூட பேச. அவர்களை பொறுத்தமட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கான போட்டி இது. எதை சொல்லியாவது, எப்படி சொல்லியாவது சிங்கள மக்களை ஏமாற்றி, முஸ்லிம் மக்களை ஏமாற்றி, முடியுமானால் எமது தமிழ் மக்களிலும் ஏமாறக்கூடியவர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சியை பிடிப்பதுதான் இன்றைக்கு ஜனாதிபதி பதவிக்கு குறிவைத்திருக்கிற 4 பிரதான வேட்பாளர்களிடம் இலக்காக இருந்து கொண்டிருக்கிறோம். அது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய நிலைமை. இந்த சூழ்நிலையில் தான்
தமிழ் கட்சி ஒன்றினுடைய ஒரு தலைவர் கொழும்பிலிருந்து அரசியல் களத்துக்கு வந்தார். யுத்தம் முடிந்த பிறகு வந்தவர். படித்து எங்களை போல சட்டம் பயின்று தொழிலில் நீண்ட காலம் உழைத்து களைத்த பிறகு 2009 யுத்தம் முடிவடைந்த பிறகு அரசியலுக்கு வந்தவர். அந்த அரசியல் தரகர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், நாங்கள் இந்த 4 வேட்பாளர்களுடைய நிலைப்பாட்டையும் ஆராய்ந்து அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை படித்து பார்த்து அந்த அடிப்படையிலே ஒருவருக்கு வாக்களிக்குமாறு எமது மக்களை கோருவோம். கடைசி நேரத்தில் நாங்கள் கோரினாலும் எமது மக்கள் வாக்களிப்பார்கள். சிந்தித்து பாருங்கள், தமிழரசு கட்சியினுடைய நிலைமை இன்றைக்கு அப்படி இருக்கிறது. ஒரு காலத்திலே இந்த நாட்டிலே தமிழினத்தின் சார்பிலே ஜனநாயக ரீதியாக அகிம்சை வழியிலே 1956 ஆண்டு ஆடி மாதம் 5ஆம் தேதி சிங்களம் மற்றும் மசோதா கொண்டு வரப்பட்ட பொழுது 10,000 காடியர்கள் அணிதிரண்டிருந்த பொழுது 400 சத்தியாகிரகிகளாக பாராளுமன்ற உறுப்பினர்களும் தலைவர்களும் முன்னணி பிரமுகர்களுமாக அன்றைக்கு ஒரு புதிய அரசியல் வரலாற்றை தமிழினத்தின் சார்பிலே ரத்தம் சிந்தி ஆரம்பித்து வைத்த கட்சியின் இன்றைய முன்னணி பிரமுகர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவர்கள் எந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. எதையோ கொண்டு வந்து நடுவீட்டில் வைத்தாலும் அது தன்னுடைய வழியில் தான் செயல்படும் என்று சொன்னார். எனக்கு மறைந்த தலைவர் சம்பந்தன் ஐயா மீது ஒரே ஒரு கோபம் தான் இருக்கிறார். ஒரே ஒரு கோபம். அவர் இத்தகைய ஒரு மனிதரை யுத்தம் முடிந்த பிறகு அரசியலுக்கு கொண்டு வந்தது போதாது என்று தன்னுடைய மடியிலே தூக்கி வைத்து தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அந்த நபர் எதற்காக அரசியலுக்கு வந்தாரோ அதை தொடர்ந்து கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைமையில் தான் நாங்கள் தமிழ் மக்களை பார்த்து ஒரே ஒரு விடயத்தை கேட்க விரும்புகிறோம். தமிழரசு கட்சியை நம்பி, தமிழரசு கட்சி முடிவெடுக்கும் என்று நம்பி, அல்லது அதுபோல வேறு ஏதாவது ஒரு கட்சியை நம்பி, அல்லது அந்த கட்சி ஆறுதலாக முடிவெடுக்கும் என்று நம்பி இங்கே வேட்பாளர் நிறுத்தப்படும். இந்த வேட்பாளர் தமிழ் மக்களை நம்பி நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த வேட்பாளர் தமிழினத்தின் சுய மரியாதையை நம்பி நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த வேட்பாளர் நடந்து முடிந்த போரிலே எமது இனம் சிந்திய ரத்தத்தை நம்பி நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த வேட்பாளர் இறந்து போன எங்கள் உடன் பிறப்புகளின் ஆன்மாக்களை நம்பி நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த மண் எங்களுக்குரியது, இது எங்களுடைய மண். இந்த மண்ணிலே நாங்கள் சுதந்திரமாக வாழ விரும்புகிறோமா இல்லையா என்பதை போராடாமல், ஆர்ப்பாட்டம் நடத்தாமல், ஆயுதம் தூக்காமல், கோஷமிடாமல் அமைதியாக ஆட்சி பீடம் ஏற துடிக்கிற அத்தனை பேரினவாத சக்திகளுக்கு மாத்திரமல்ல, உலக நாடுகளுக்கு இன்னமும் எங்களுடைய பிரச்சனையிலே திட்டவட்டமான தீர்க்கமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதனையும் எடுக்காமல் அதற்காக பஞ்சாங்கம் பார்த்துக் கொண்டிருக்கிற உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விதத்திலே தமிழ் மக்கள் மௌனமாக ஒரே ஒரு மனத்தியாக வாக்குச்சாவடிக்கு சென்று மௌனமாக அமைதியாக தங்கள் விருப்பத்தை தெரிவிப்பது நூடாக எமது போராட்டத்திற்கு வலி சேர்க்க முடியும். நாங்கள் நிமிர்ந்து வாழ விரும்புகிறோம் என்பதை, சுதந்திரத்தை நாடி நிற்கின்றோம் என்பதை எமது மக்கள் திட்டவட்டமாக எடுத்துச் சொல்ல முடியும். யுத்தத்துக்கு பிறகு, யுத்தம் முடிந்த பிறகு கூட நாங்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் யாருக்கோ எல்லாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய பிரச்சனைகளிலே ஏதாவது ஒன்று தீர்க்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. மாறாக இதுவரையிலே இந்த இலங்கை தீவு சந்தித்திராத அளவுக்கு எங்களுடைய ஆலயங்கள் குறிவைக்கப்படுகின்றன, எங்களுடைய நிலங்கள் பறிக்கப்படுகின்றன, எங்கள் மதங்களை, எங்கள் மத சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்க முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறோம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய இருப்பு, எங்களுடைய தாயகத்திலே ஒரு தனி இனமாக எங்கள் தாயகம் இது என்ற அந்த உரிமை உணர்வோடு வாழுகிற அந்த அடிப்படையான இருப்புக்கே சவால் விடுக்கப்பட்டது. எத்தனை காலம் நண்பர்களே, எத்தனை காலம்
இந்த அவமானத்தை நாங்கள் கைகட்டி பார்த்திருக்க முடியும். இந்த கேள்வியைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். சுயமரியாதை உள்ள தமிழர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். அரசியலுக்கு தரகர்களாக வந்த ஒரு சில கொழும்பு பிரமுகர்களை அல்ல, சுயமரியாதை கொண்ட எமது மக்களை, இந்த மண்ணுக்குரிய மக்களை, நடந்து முடிந்த போரிலே இனத்தின் விடுதலைக்காக அவமானங்களையும் அழிவுகளையும் சந்தித்த எமது மக்களை பார்த்துத்தான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். மக்களை நம்பித்தான் இந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். சுதந்திரம் என்பது நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, எங்களுடைய பிறப்புரிமை. அதை யாரும் பறித்தெடுக்க முடியாது, யாரும் அதை மறுத்திட இயலாது. அந்த உறுதியோடு நாங்கள் செயல்பட முடியுமா இருந்தால் இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்பது நிச்சயமாக உறுதி செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன். இதை விட இன்னொரு விடயம், இந்த சங்கு சின்னத்தை பற்றி கூட ஒரு தம்பி நன்றாக சாப்பிட்டு கொடுத்து பருத்த ஒரு வெள்ளை தம்பி கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய தேர்தலிலே பௌத்த சிங்கள பேரினவாத கட்சி ஒன்றிலே மானம் ரோஷம் சூடு சுரடையின்றி போட்டியிட்ட ஒரு தம்பி இப்பொழுது அவரின் தமிழரசு கட்சி பாராளுமன்றத்தில் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? சங்கு சின்னம் கிடைத்திருக்கிறது, சங்கு ஊத போகிறார்கள். அந்த தம்பிக்கு எந்த அளவுக்கு மூளை இருக்கிறது என்பதை நன்றாக தெரியும். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி இருக்கிறது, more brawn than brain. மூளையை விட சதை கூட, மூளையை விட தசை கூட. அது அவருடைய விடயத்திலே பார்த்தாலே தெரியும், சிறு பிள்ளைக்கும் தெரியும். அந்த நபர் என்ன சொல்லி இருக்கிறார்? சங்கூத போகிறார்கள். ஆம் நண்பர்களே, நாங்கள் சங்கூத போகிறோம். ஒரு போர்க்களத்தின் நுழைவாயிலே நின்று எங்கள் எதிரிகளை, அரசியல் எதிரிகளை, தமிழினத்தை அடக்கி ஒடுக்குவதிலே முன்வரமாக ஈடுபட்டிருக்கிற பேரினவாதிகளை மாத்திரமல்ல, அவர்களின் அரசியல் தரகர்களையும் சேர்த்து சவாலுக்கு அழைப்பதற்காக நாங்கள் சங்கூத தயாராக இருக்கிறோம். வரலாறு சொல்கிறது, காவியங்கள் சொல்கின்றன, இதிகாசங்கள் சொல்கின்றன, எல்லாவற்றையும் விட மகாபாரதம் சொல்கிறது. குருஷேத்திர களத்திலே கௌரவர்களும் பாண்டவர்களுமாக எதிரெதிராக நின்ற பொழுது பாஞ்ச சன்யம் கிருஷ்ணனுடைய சங்கு ஒலித்ததாக சொல்லப்படுகிறது. அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். இந்த சங்கு அதிகார வர்க்கத்தை நோக்கி ஊதப்பட போகிற சங்கு. இந்த சங்கு தமிழகத்தின் விடுதலைக்காக ஊதப்பட போகிற சங்கு. வரலாறு தெரியாதவர்கள், எங்களுடைய தொன்மை தெரியாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கள் பிரதிநிதிகளாக வந்தால் இப்படித்தான் கருகின்றனர். அவர்களை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இன்றைக்கு நேரம் போதாது. தலைவரின் மீது அனுதாபம் கொண்டு முதலாவது சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார், அதனால் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார். இவர்களெல்லாம் மக்கள் தெரிந்தோ தெரியாமல் அளித்த வாக்குகளின் அடிப்படையிலே கிடைத்த அந்த பதவிகளை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார். துஷ்டர்களை பாராளுமன்றம் அனுப்பினார், துரோகிகளை பாராளுமன்றம் அனுப்பினார், அரசியல் குஷ்ட ரோகிகளை பாராளுமன்றம் அனுப்பினார். நண்பர்களே, இதுதான் நடக்கும். இவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி நாங்கள் வைத்தாக வேண்டும். நீங்களும் நாங்களும் விரும்பினார், நீங்களும் நாங்களும் துணிந்தால் ஒரு புதிய வரலாற்றை நாங்கள் எழுத முடியும். ஒரு புதிய வரலாற்றை எழுதத்தான் நாங்கள் பல ஆண்டுகளாக முயற்சித்தோம். எங்கள் இளைஞர்களும் யுவதிகளும் போராட்டத்திலே கருகி போனார். அந்த உடலங்கள் இந்த மண்ணிலே சிதறி கிடக்கின்றன. அந்த உடலங்களின் துகள்கள் தூசிகளாக இந்த மண்ணிலே கலந்திருக்கிறது. அந்த விடுதலை வீரர்களின் இலட்சிய உணர்வுகள் காற்றோடு கலந்து எங்கள் தேகங்களை தழுவி நிற்கின்றன. அந்த உணர்வுகளோடு நாங்கள் அனைவரும் உறுதி பூண்டவர்களாக இந்த தேர்தலை எமது விடுதலைக்கான ஒரு மாபெரும் சந்தர்ப்பமாக கருதி ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசம் முழுவதும் மாத்திரமல்ல, தமிழ் தேசம் எனக்குரியது, என்னுடைய மண் என்று கருதுகிற ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் இலங்கை தீவிலே எங்கு வாழ்ந்தாலும் அங்கிருந்து இந்த சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்பது நூலாக இந்த மண்ணிலே எங்கள் விடுதலை வரலாற்றுக்கான புதிய அத்தியாயத்தை ஒரு புரட்சி அத்தியாயமாக எழுதுவதற்கான முன்னுரையை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சாதிக்க வேண்டும். சாதிப்போம், சாதிப்பார்கள் என்று கூறி என்னுடைய பேச்சினை நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி சகோதர சகோதரி.
கட்சி தலைவர்களுக்கும் கட்சி பிரமுகர்களுக்கும் மக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்த மேடை தமிழ் தேசிய அரசியலில் ஒரு வித்தியாசமான மேடை. அதற்கு சில காரணங்கள் உண்டு. முதலாவது காரணம், தமிழ் கட்சிகளும் மக்கள் அமைப்பும் இணைந்து இப்படிப்பட்ட தேர்தல் பிரச்சார கூட்டங்களை ஒழுங்குபடுத்துவது என்பது தமிழ் தேசிய வரலாற்றில் இதுதான் முதல் தடவை. இரண்டாவதாக, பொதுவாக ஒரு கட்சிக்காக அல்லது ஒரு தனிப்பட்ட அரசியல் பிரமுகருக்காக வாக்கு திரட்டும் பாரம்பரியத்திலிருந்து விலகி ஒரு பொது நிலைப்பாட்டுக்காக, ஒரு பொது சின்னத்துக்காக வாக்களிக்க கேட்கும் ஒரு கூட்டம் என்பது. இதுக்கு முன்னுக்கும் நீங்கள் கொள்கைகளுக்கு வாக்களித்திருக்கிறீர்கள் தான். ஆனால் அதிலிருந்தும் இது வித்தியாசமானது. இது இரண்டாவது வித்தியாசம். மூன்றாவது வித்தியாசம், இது ஒரு பொது கட்டமைப்பால் ஒழுங்கு செய்யப்படுகின்றது. பொது கட்டமைப்பு என்ற தோற்றப்பாடே தமிழ் தேசிய அரசியலில் புதியது. மக்கள் அமைப்பும் கட்சிகளும் இணைந்து உருவாக்கிய ஒரு ஐக்கிய முயற்சி. இது தமிழ் அரசியலில் ஒப்பீட்டளவில் ஆகப்பெரிய ஐக்கிய முயற்சி. இந்த கட்டமைப்பு இனி எதிர்வரும் காலங்களில் இணையக்கூடிய கட்சிகளுக்காக திறக்கப்பட்டே இருக்கும். இது மூடுண்ட கட்டமைப்பு அல்ல. தமிழ் மக்கள் மத்தியில் ஆகப்பெரிய திரட்சியை உருவாக்குவதுதான் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் இறுதி இலக்கு ஆகும். ஏனென்று சொன்னால், தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு தமிழ் பொது நிலைப்பாடு. தமிழ் பொது நிலைப்பாடு என்பது தமிழ் மக்களை ஐக்கியப்படுத்துவது. தமிழ் மக்களை ஐக்கியப்படுத்துவது என்பது தமிழ் மக்கள் மத்தியில் உள்ள கட்சிகளையும் செயற்பாட்டாளர்களையும் ஐக்கியப்படுத்தி, மக்களை ஐக்கியப்படுத்தி ஒரு திரண்ட சக்தியாக மாற்றுவது. கடந்த 15 ஆண்டுகளாக தமிழ் மக்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வெற்றிகளை பெறவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழ் மக்கள் ஒரு திரண்ட சக்தியாக இல்லை என்பதுதான். எனவே தமிழ் மக்களை திரட்டுவது என்று முடிவெடுத்து மக்கள் அமைப்பும் கட்சிகளும் இணைந்து உருவாக்கிய முதற்கட்ட ஐக்கிய முயற்சி இது. இந்த முயற்சியை அடுத்தடுத்த கட்டங்களுக்கும் வளர்த்து சென்று தமிழ் மக்கள் மத்தியில் ஆகப்பெரிய ஐக்கியமாக இதை கட்டியெழுப்புவோமாக இருந்தால் அதுவே முதல் வெற்றி. அதை நோக்கித்தான் அரியநேத்திரன் இங்கே களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவர் தமிழ் ஐக்கியத்தின் குறியீடு. இதுவரையிலுமான தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் நீங்கள் கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கிறீர்கள், தனிப்பட்ட அரசியல் பிரமுகர்களுக்கு வாக்களித்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த முறை நாங்கள் வாக்களிக்க போவது ஒரு அரியநேத்திரனுக்கு அல்ல. அவர் ஒரு குறியீடு. அந்த வாக்கு உங்களுக்குத்தான் அளிக்கப்படுகிறது. நீங்கள் உங்களுக்கே வாக்களிக்க போகிறீர்கள். நீங்கள் ஒரு தேசமாக திரள்வதற்காக நீங்கள் உங்களுக்கே வாக்களிக்க போகிறீர்கள். இதுவரையிலும் நீங்கள் வாக்களித்தது கட்சிகளுக்கும் சின்னங்களுக்கும் தனிநபர்களுக்கும். இந்த முறை நீங்கள் உங்களுக்கே வாக்களிக்க போகிறீர்கள். இதற்கு உதாரணம் எப்படி என்று சொன்னால், செம்மனச் செல்விக்காக சிவபெருமான் மண் சுமந்த பொழுது அவருக்கு மன்னன் அடித்தான். அடித்த அடி மன்னனுக்கும் விழுந்தது, எல்லாருக்கும் விழுந்தது. இங்கேயும் நீங்கள் அரியநேத்திரனுக்கு வழங்கப் போகும் வாக்கு உங்களுக்குத்தான். அது அரியநேத்திரனுக்கு மட்டுமல்ல, அது உங்களுக்கு, அது சங்கு சின்னத்துக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு. நீங்கள் உங்களுக்கே வாக்களிக்க போகிறீர்கள். இந்த மேடையின் வித்தியாசம் அதுதான். சரியா? ஓகே. இந்த மேடையின் வித்தியாசமே அதுதான். நீங்கள் உங்களுக்கே வாக்களிக்க போகிறீர்கள். நீங்கள் அளிக்கிற வாக்குகள் ஒவ்வொன்றும் புட்டுக்கு மஞ்சுமந்த சிவபெருமான் உங்கள் எல்லாருக்கும் திருப்பி தந்தது போல நீங்கள் அளிக்கும் வாக்குகளை அரியநேத்திரன் உங்களுக்கே திருப்பி தருவார். நீங்கள் ஒரு தேசமாக திரள்வதற்காக வாக்களிக்கிறீர்கள்.
நீங்கள் ஒரு திரண்ட சக்தி என்பதை நிரூபிப்பதற்காக வாக்களிக்கப் போகிறீர்கள். கடந்த 15 ஆண்டுகளாக நீங்கள் வாக்களித்தீர்கள். வாக்களித்து எதனை பெற்றீர்கள்? இடம்பெயர்ந்த பின் 2009க்கு பின் மீளக்குடியமர்ந்த பின் நீங்கள் போட்ட வாக்குகள் எங்கே போய் விழுந்தன? நீங்கள் நட்ட மரங்கள் வளர்ந்து கனிகளை தருகின்றன. நீங்கள் வளர்த்த கால்நடைகள் இப்பொழுது கன்றுகளை தருகின்றன, பாலை தருகின்றன. ஆனால் நீங்கள் அளித்த வாக்குகள் எங்கே போய் சேர்ந்தன? நீங்கள் அளித்த வாக்குகள் எங்கே போய் சேர்ந்தன? உங்களுடைய கொண்டை மரக்காட்டில் இப்பொழுதும் பாலை மரங்களையும் முதிரை மரங்களையும் யாரோ வெட்டி கொண்டு போகிறார்கள். உங்களுடைய கேப்பாபுலவு தென்னந்தோப்புகளில் பெருமளவு தேங்காய்களை யாரோ பிடுங்கிக் கொண்டு போகிறார்கள். ஆனால் 15 ஆண்டுகளாக நீங்கள் வாக்களித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். என்னத்தை பெற்றீர்கள்? என்னத்தை பெற்றீர்கள்? இறுதிக்கட்ட போரில் சாட்சியங்கள் இல்லை என்று சொல்வார்கள். இருந்தது. சக்திமிக்க நாடுகளின் சேட்டலைட்டுகள் சாட்சிகளாக இருந்தன. ஆனால் அவை தமிழர்களுக்காக வரவில்லை. அது தவிர வேறொரு உள்ளூர் சாட்சி இருந்தது. வெட்டாப்பளை அம்மன். அண்ணாந்து பார்க்கும் மக்களுக்கு நிழலாய் தெரிந்தது அந்த கோபுரம்தான். அதே வெட்டாப்பளையில் தான் நாங்கள் விழுந்த இடத்திலிருந்து திரும்பி எழுவதற்காக கூடியிருக்கிறோம். விழுந்த அதே இடத்திலிருந்து சொந்த சாம்பலில் இருந்து எழுவதற்காக கூடியிருக்கிறோம். எனவே நீங்கள் அளிக்கப் போகும் வாக்கு உங்களுக்குத்தான். நான் முன்னரே சொன்னேன், மக்கள் அமைப்பும் கட்சிகளும் இணைந்த கூட்டு என்பது தமிழ் தேசிய அரசியலில் ஒரு புதிய தோற்றப்பாடு. இப்படி மேடை ஏறுவதும் ஒரு புதிய தேசிய தோற்றப்பாடு. நான் எந்த கட்சிகளுக்குமாக வாக்கு கேட்க வரவில்லை. நாங்கள் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதிகளாக இங்கே வந்திருக்கிறோம். தமிழ் மக்கள் பொதுச்சபை எனப்படுவது தமிழ் தாயகத்தில் உள்ள எல்லா மக்கள் அமைப்புகளையும் ஒப்பீட்டளவில் அதிகளவு மக்கள் அமைப்புகளை இணைத்து உருவாக்கிய ஒரு மக்கள் அமைப்பு. அதற்குள் செயற்பாட்டு அமைப்புகளும் உண்டு, குடிமக்கள் சமூகங்களும் உண்டு, அரசு சார்பற்ற நிறுவனங்களும் உண்டு. அந்த மக்கள் அமைப்பானது தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகளில் பொது வேட்பாளர் என்ற கருத்தை ஏற்றுக்கொண்ட 7 கட்சிகளோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டது. அந்த உடன்படிக்கையின் குழந்தைதான் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு. அந்த குழந்தைக்கு இப்பொழுது 1 மாதம் கூட ஆகவில்லை. அந்த 1 மாத குழந்தைக்கு சங்கிலே பாலூட்டி வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. அந்த குழந்தை கருவிலேயே இறந்து போக வேண்டும் என்று சிலர் கனவு கண்டார்கள். பிறந்த பிறகு அதுக்கு வலி வரும் என்று சிலர் எதிர்பார்க்கிறார்கள். அதை எப்படி உடைக்கலாம் என்று காத்திருக்கிறார்கள். அதற்காக பிரார்த்திக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்க்கும் வெற்றியை நாங்கள் கொடுக்கக்கூடாது. இந்த குழந்தைக்கு சங்கிலே பாலூட்டி இதை பலப்படுத்த வேண்டும். இந்த 1 மாத குழந்தை ஒரே 1 மாதம்தான், பிறந்து 1 மாதம்தான். இந்த 1 மாத குழந்தையின் முதலாவது கூட்டம் இது. இது உங்களுடைய குழந்தை, இது எங்களுடைய குழந்தை. இந்த குழந்தைக்கு சங்கிலே பாலூட்டி வளர்த்தெடுங்கள். சங்கு என்பது இந்து புராணங்களிலே விஷ்ணு பகவான் கையில் வைத்திருப்பது. எமது வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை சங்கு வருகிறது. பிறக்கும் பொழுது குழந்தைக்கு சங்கிலே பாலூட்டுகிறோம், சங்கிலே மருந்து கொடுக்கிறோம். திருமணத்தின் போது முதற்பால் சங்கிலே கொடுக்கப்படுகிறது. இறக்கும் பொழுதும் கடைசி பால் சங்கில் கொடுக்கப்படுகிறது. இறந்த பின்னுக்கும் சங்கு ஊதுகிறோம். பிறப்பிலிருந்து இறப்பு வரை சங்கு எங்களோடு வருகிறது. இப்பொழுது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த குழந்தைக்கு நீங்கள் சங்கிலே பால் கொடுத்து அதனை வளர்த்திடுங்கள். அதன் மூலம் இந்த குழந்தை இறந்துவிட வேண்டும் அல்லது வெளிவந்து இழுத்து கொள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் சங்கூதுங்கள். நீங்கள் சங்கூதுங்கள். இந்த குழந்தையின் இறப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு ஊதப்படும் சங்காக அது அமைய வேண்டும். நாங்கள் சிதைந்து போயிருக்கிறோம், நாங்கள் சிதறி போயிருக்கிறோம். நாங்கள் ஒரு பலமான திரட்சியாக இல்லை. எனவே எங்களை ஒரு பலமான திரட்சியாக மாற்றுவதற்குத்தான் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 1 மாத குழந்தையை வளர்த்தெடுக்க வேண்டியது எங்கள் எல்லாருடைய பொறுப்பும். விழுந்த இடத்திலிருந்தே நாங்கள் எழுகிறோம். அந்த இடத்திலேயே நாங்கள் இந்த குழந்தையை முதலாக பாலூட்டுகிறோம். எனவே எதிர்காலத்தில் இந்த குழந்தை மேலும் பலமடைந்து அந்த ஐக்கியம்
மேலும் பலமடைந்து ஒரு பலமான திரட்சியாக வருமாக இருந்தால் தமிழ் மக்கள் எந்த தரப்பை நோக்கி எதை கேட்டாலும் அவர்கள் இறங்கி வர வேண்டியிருக்கும். தமிழ் சக்தியை பலப்படுத்துவதுதான் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் நோக்கம். இந்த ஐக்கியத்தின் மூலம் நாங்கள் ஒரு திரண்ட சக்தியாக உலகத்தை நோக்கி எங்கள் செய்தியை கூற முடியும். சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான உச்சபட்ச தன்னாட்சியை நாங்கள் கோருவதற்குரிய பலத்தை பெறுவோம். இன அழிப்புக்கு எதிரான பரிகார நீதியை பெறுவதற்குரிய உச்ச பலத்தை நாங்கள் பெற வேண்டும். நாங்கள் எங்குமாய் பறந்திருக்கிறோம், உலகம் முழுத பறந்திருக்கின்றோம். மந்திர வலிமை மிக்கவர் நாம். ஒன்றாக திரள்வோமாக இருந்தால் நாங்கள் ஒரு பெரிய சக்தியாக இந்த உலகத்துக்கு செய்தியை கொடுக்க முடியும். இந்த உலகத்தை நாங்கள் எங்கள் கோரிக்கைகளை நோக்கி வளைத்தெடுக்க முடியும். கடந்த 15 ஆண்டுகளாக எங்களால் அந்த அளவுக்கு வளைத்தெடுக்க முடியவில்லை. ஏனென்றால் நாங்கள் ஒரு திரண்ட சக்தியாக இல்லை. எனவே தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்து முதலில் எங்களை ஒரு திரண்ட சக்தியாக மாற்றுகிறது, எங்களை ஒரு பலமான சக்தியாக மாற்றுகிறது. அடுத்த கட்டமாக அது தமிழ் மக்களின் கோரிக்கைகளை தென்னிலங்கையை நோக்கியும் அனைத்துலக சமூகத்தை நோக்கியும் முன்வைக்கும். ஒரு பலமான சக்தியாக நாங்கள் அந்த கருத்தை முன்வைக்கும் பொழுதுதான் அதற்கு ஒரு நிறை இருக்கும், ஒரு கணம் இருக்கும். அந்த நோக்கத்தில் தான் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே மக்களே, இந்த வெற்றி உங்களுடைய வெற்றி, அரியநேத்திரனின் வெற்றி அல்ல. நீங்கள் வெல்வதற்காக நீங்களே வாக்களியுங்கள், உங்களுக்காக வாக்களியுங்கள், உங்களுக்காக வாக்களியுங்கள். உங்களுக்காக வாக்களிப்பதன் மூலம் இந்த கட்டமைப்பை பலப்படுத்துங்கள். 2009க்கு பின்னரான தமிழ் தேசிய அரசியலில் ஆகக்கூடிய பட்சம் ஒரு பண்புருமாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று நாங்கள் சிந்திக்கின்றோம். நாங்கள் கட்சிகளாய், கொள்கைகளாய், வடக்காய், கிழக்காய், தியாகியாய், துரோகியாய், கட்சிக்குள் அணிகளாய், மூணுங்களில் அணிகளாய் பிரிந்து நிற்கின்றோம். இது எல்லாற்றையும் கடந்து ஒரு பண்புரு மாற்றத்தை நோக்கி நாங்கள் உருத்திரள வேண்டும். அது ஒரு பண்புரு மாற்றம். நாங்கள் இறந்த காலத்திலேயே வாழ முடியாது, நாங்கள் நிகழ்காலத்துக்கு வர வேண்டும். அந்த பண்புரு மாற்றத்தை நோக்கித்தான் நாங்கள் இந்த பொதுக்கட்டமைப்பை உருவாக்கினோம். இந்த ஒரு மாத குழந்தையை வளர்த்தெடுக்க வேண்டியது எங்கள் எல்லாருடையதும் பொறுப்பு. எனவே இந்த குழந்தை இப்பொழுது உங்கள் கைகளில் தவள தொடங்கி இருக்கிறது. இதை பலப்படுத்துங்கள். இதுக்கு வெற்றி பெறும் அளவுக்கு இதை நீங்கள் பலப்படுத்துவீங்களாக இருந்தால் இந்த கட்டமைப்புக்கு வெளியே நிற்கும் கட்சிகளும் செயற்பாட்டாளர்களும் இதை நோக்கி வருவார்கள். அவர்களும் எதிர்காலத்தில் இதில் இணைவார்கள். இந்த ஐக்கியம் ஒரு முழு நிறைவான உள்ளதில் பெரிய ஐக்கியமாக கட்டியெழுப்பப்படுமாக இருந்தால் அதுதான் தமிழ் அரசியலின் முதல் வெற்றியாக இருக்கும். எனவே இந்த குழந்தையை பலப்படுத்துங்கள். அதற்காக நீங்கள் உங்களுக்கே வாக்களியுங்கள். நீங்கள் அளிக்கப் போகும் வாக்கு உங்களுக்குத்தான். நீங்கள் அவ்வாறு வாக்களிப்பதன் மூலம் இந்த குழந்தையை கொல்ல நினைக்கின்ற, இந்த குழந்தை சாக வேண்டும் என்று காத்திருக்கிறவர்களுக்கு சங்கூதுங்கள். நன்றி. உண்மையிலே 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே எங்களுடைய தமிழினம் என்று நின்று கொண்டிருக்கிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஏற்கனவே நிலாந்தன் அண்ணா அவர்கள் சொன்னது போல தமிழினம் எந்த மண்ணிலே கொன்று குவிக்கப்பட்டதோ அந்த மண்ணிலிருந்து எங்களுடைய அடுத்த சகாப்தத்தை தொடங்குவதற்கான ஆரம்ப புள்ளியை, முதலாவது கூட்டத்தை நாங்கள் இங்கே வைத்துக் கொண்டிருப்பது மிக பொருத்தமான ஒரு முடிவாக நான் பார்க்கின்றேன். இதுவரை காலமும் நாங்கள் மாறி மாறி சிங்கள பேரினவாத சக்திகளுக்கு ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களித்து நாங்கள் எதையுமே சாதித்து விடவில்லை. நாங்கள் வாக்களித்த எவருமே வாக்கை பெற்ற பின்னர் தமிழ் மக்களை திரும்பி பார்க்கவும் இல்லை. இன்று கூட இந்த நாடு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னரும் கூட தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பற்றி, இந்த நாடு சின்னாபின்னமாகி போன இந்த இனப்பிரச்சினைக்கான ஒரு தீர்வை பெறுவது பற்றி தென்னிலங்கையினுடைய எந்த அரசியல் தலைவர்களும் பேசுவதற்கு தயாராக இல்லை.
இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் மக்கள் எடுத்திருக்கக்கூடிய மிகச்சரியான ஒரு முடிவு தமிழ் மக்களுக்கான ஒரு பொது ஜனாதிபதி வேட்பாளரை முன்னிறுத்துவது மாத்திரமாகத்தான் இருக்க முடியும். 2009ஆம் ஆண்டு எங்களுடைய வீர வரலாறு அழித்தொழிக்கப்பட்ட பின்னர் தமிழ் மக்களுடைய அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்ட மிக காத்திரமான ஒரு முடிவாக தமிழ் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலிலே நிலைநிறுத்துகின்ற இந்த தீர்மானம் வரலாற்றிலே பேசப்படும். இந்த தீர்மானத்தினூடாக தமிழ் மக்கள் தென்னிலங்கைக்கும் சரி உலகத்திற்கும் சரி நாங்கள் ஒரு காத்திரமான செய்தியை காத்திரமான முடிவை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்ல போகின்ற ஒரு தருணமாக செப்டம்பர் 21ஆம் தேதி அமையப் போகிறது. நாங்கள் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் எத்தனை இழப்புகளை சந்தித்தாலும் பொருளாதாரத்திலே நலிவுற்றாலும் எங்களுடைய உரிமை கோரிக்கையை நாங்கள் கைவிடப் போவதில்லை என்பதை உலகத்திற்கு மீண்டும் பறைசாற்றுவதற்கான ஒரு வாக்கெடுப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழர் தரப்பு கையாளப் போகின்றது. எங்களுடைய தமிழ் மக்கள் அனைவரும் இந்த சந்தர்ப்பத்திலே ஒன்று திரண்டு எங்களுடைய உணர்வுகளை எங்களுடைய எதிர்பார்ப்புகளை எங்களுடைய அரசியல் அபிலாசங்களை உலகத்திற்கும் தென்னிலங்கைக்கும் சொல்ல போகின்ற ஒரு தேர்தலாக இந்த செப்டம்பர் 21ஆம் தேதி நடக்க போகின்ற ஜனாதிபதி தேர்தல் அமையவிருக்கிறது. எங்களுக்குள் இருக்கக்கூடிய எட்டப்பர்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும், இந்த தேர்தலிலே தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றெல்லாம் எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய மக்கள் சிதறி போகாமல் எங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற விதமாக எங்களுடைய பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டிய கட்டாயம் எழுந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. தமிழ் மக்கள் உணர்வோடு இல்லை, தமிழ் மக்கள் தேசியத்தோடு இல்லை. இந்த தேர்தலிலே பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தினால் அந்த பொது வேட்பாளருக்கு வாக்குகள் கிடைக்காது. ஏனென்றால் தமிழ் மக்கள் உணர்வோடு இல்லை, தமிழ் மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கப் போவதில்லை என்ற போலியான பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே நாங்கள் சறுக்கிவிட்டால் எங்களுடைய பொது வேட்பாளருக்கு 5 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வடக்கு கிழக்கில் இருந்து கிடைக்கவில்லையாக இருந்தால் நாங்கள் அரசியல் ரீதியாக பின்னடைவுகளை சந்திக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆக குறைந்தது வடக்கு கிழக்கிலே 5 லட்சம் தமிழ் மக்களுடைய வாக்குகள் இந்த பொது வேட்பாளர்களுக்கு கட்டாயமாக கிடைக்க வேண்டும். அதற்காக இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் தலைவர்கள் எல்லோரும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். தமிழகம் சின்ன பின்னமாகி போய் கொண்டிருந்த கட்டத்திலே இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு மீண்டும் தமிழ் மக்களுடைய அரசியல் பலம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று சந்தர்ப்பத்தை எங்களுடைய தமிழ் மக்கள் சரியாக புரிந்து கொண்டு எங்களுடைய வாக்குகளை எங்களுடைய வேட்பாளருக்கு நாங்கள் அளிக்க வேண்டும். எங்களுடைய வாக்குகளை தென்னிலங்கையினுடைய பெரும்பான்மை வேட்பாளர்களுக்கு அளித்து எங்களுடைய கைகள் தேய்ந்தனவே தவிர வாக்கை பெற்ற எவருமே நமக்கு எதையும் செய்துவிடவில்லை என்பதை நாங்கள் எங்களுடைய மனதிலே நாங்கள் நிறுத்தி வைக்க வேண்டும். நாங்கள் சில அற்ப சலுகைகளுக்காக நாங்கள் அரசியல் செய்யவில்லை. எங்களுடைய தமிழினத்தினுடைய எதிர்காலத்திற்காக, எங்களுடைய தமிழினத்தினுடைய விடுதலைக்காக, எங்களுடைய தமிழினத்தினுடைய சுதந்திரத்திற்காக நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம். தென்னிலங்கை வேட்பாளர்களிடமிருந்து பணத்தை பெற்று அரசியல் ரீதியாக அவர்களுடைய அடிவரடிகளாக இங்கே செயற்படுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்கின்ற ஆணித்தரமான செய்தியை நாங்கள் இந்த பொது வேட்பாளரை முன்னிறுத்தியதன் ஊடாக நாங்கள் தென்னிலங்கைக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உறவுகளே,
நாங்கள் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம். இந்த உலகம் இலங்கை தீவிலே தங்களுடைய வல்லாதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக இங்கே கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழலை எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய மக்கள் சரியாக பயன்படுத்துகின்ற போது மாத்திரம்தான் எங்களுக்கான விடுதலை, எங்களுக்கான உரிமை, எங்களுக்கான சுபிட்சம் எதிர்காலத்திலே கிடைக்கப்பெறும். ஆகவே இந்த முக்கியமான தருணத்திலே செப்டம்பர் 21ஆம் தேதி நாங்கள் எல்லோரும் ஒரு திரட்சியாக சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து அரியநேந்திரன் அவர்கள் பெருமளவிலான வாக்குகளை வடக்கு கிழக்கிலே பெறுவதற்கு உறுதுணையாக நாங்கள் அமைய வேண்டும். சிலர் வேண்டுமென்றே சில கதைகளை கட்டிவிடுகிறார்கள். அரியநேந்திரன் போட்டியிட்டால் அவர் ஜனாதிபதியாக முடியாது, ஆகவே அவருக்கு வாக்களிக்க கூடாது, வாக்களிக்க தேவையில்லை என்றெல்லாம். எங்களுக்கு தெரியும் அரியநேந்திரன் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக ஆகுவதற்காக இந்த தேர்தல் களத்திலே இல்லை, அதற்காக போட்டியிடவில்லை. தமிழ் மக்களுடைய அடையாளமாக, தமிழ் மக்களுடைய உணர்வாக, தமிழ் மக்களுடைய உரிமைக்கான வேணவாவினுடைய ஒரு சின்னமாக அரியநேந்திரன் அவர்கள் இந்த தேர்தலிலே தன்னுடைய எதிர்காலத்தை அடமானம் வைத்து, தன்னுடைய எதிர்கால அரசியலை கைவிட்டு இந்த பொது வேட்பாளராக தமிழ் மக்களுக்காக முன்னுக்கு வந்திருக்கிறார். அவருக்கு தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து பெருமளவாக எங்களுடைய உரிமை கோரிக்கையை தென்னிலங்கைக்கும் உலகத்திற்கும் காட்டுவதற்கான சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய உணர்வை ஒற்றுமையாக காட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னை இந்த சந்தர்ப்பத்திலே பேசுவதற்கு அழைத்த பொது கட்டமைப்பினருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. நண்பர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே ஏராளமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பொது வேட்பாளர் என்பது யார், அவருக்கு ஏன் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டு விட்டது. ஒரே ஒரு கேள்வியின் அடிப்படையில் என்னுடைய சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது அடுத்த மாதம் இடம்பெறப் போகின்ற செப்டம்பர் 21 இடம்பெறப் போகின்ற ஜனாதிபதி தேர்தலின் பொழுது உங்களுக்கு முன்னால் இருப்பது ஒரே ஒரு கேள்விதான். நீங்கள் மனச்சாட்சிக்கு வாக்களிக்க போகின்றீர்களா இல்லையா? அதாவது உங்களுக்கு முன்னால் சங்கு சின்னம் இருக்க போகின்றது, அதே போன்று தென்பகுதி வேட்பாளர்களின் சின்னம் இருக்க போகின்றது. இப்பொழுது இந்த இரண்டு சின்னங்களின் மத்தியில் நீங்கள் சங்கு சின்னத்தை தெரிவு செய்ய போகின்றீர்களா அல்லது தென்னிலங்கை வேட்பாளர் ஒருவருடைய சின்னத்தை தெரிவு செய்ய போகின்றீர்களா என்பதை தீர்மானிக்க வேண்டிய தருணம் இது. ஒருவேளை நீங்கள் சங்கு சின்னத்தை நிராகரித்து தென்பகுதி வேட்பாளர்களுடைய சின்னத்தை தான் நீங்கள் தெரிவு செய்ய போகின்றீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் மனச்சாட்சியை கொன்றவராவீர்கள். இது வலிகள் நிறைந்த மண், அது பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இந்த தென்பகுதி வேட்பாளர்கள் அனைவருமே மிக துணிவோடு தமிழ் மக்களிடம் வாக்குகளை கேட்கின்றார்கள். அவர்கள் கடந்த காலம் பற்றி எந்த ஒரு பொறுப்புணர்வும் மிக்கவர்களாக இல்லை. சாதாரணமாக சென்று வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களிடம் வாக்குகளை பெறலாம் என்று நினைக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் மிகவும் துணிகரமாக உங்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஏனென்றால் தமிழ் மக்கள் ஒரு இளிச்சவாய் மக்கள். அவர்கள் என்னதான் செய்தாலும் என்னதான் சொன்னாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் தங்களுக்கே வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தென்னிலங்கை வேட்பாளர்கள் அனைவருமே உங்களிடம் வருகின்றார்கள். அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் ஒரு சாவுமணி அடிக்க வேண்டிய தருணம் இது. நாங்கள் ஒரு இளிச்சவாய் மக்கள் அல்ல, ஒரு ஏமாந்து போன தமிழ் தேசிய மக்கள் கூட்டம் அல்ல என்பதை சொல்லுகின்ற தருணம் இது. செப்டம்பர் 21 நீங்கள் சங்கு சின்னத்துக்கு அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் நீங்கள் ஒரு மடை கூட்டம் அல்ல, தமிழ் தேசிய இனம் இளிச்சவாய் மக்கள் அல்ல, தொடர்ந்தும் தென்பகுதி வேட்பாளர்களால் ஏமாற்றப்படுவதற்கே பிறந்த ஒரு இனம் அல்ல என்பதை நிரூபிப்பதாக அமையும். ஏனென்றால் 2010 நான் அதற்கு முன்னர் செல்ல விரும்பவில்லை. முள்ளிவாய்க்காலுக்கு பின்னரான 3 ஜனாதிபதி தேர்தல்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். 2010 யுத்தத்தை வழிநடத்திய ஜெனரல் சரத் பொன்சேகாவுக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள். வாக்களிக்குமாறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் சொன்னார்கள். 2015 மைத்ரிபால சிறிசேனவுக்கு வாக்களித்தீர்கள். 2019 சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்தீர்கள்.
இந்த 3 ஜனாதிபதி தேர்தல்களின் பொழுதும் தமிழ் மக்கள் தென்பகுதி வேட்பாளர்களுக்கு தயக்கமின்றி வாக்களித்தார்கள். ஏனென்றால் யார் வெல்ல வேண்டும் என்பதை விட யார் வெல்லக்கூடாது என்பதில் தமிழ் மக்கள் கவனமாக இருந்தார்கள். ராஜபக்சேக்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காகவே தமிழ் மக்களுடைய வாக்குகள் இன்னொரு தென்னிலங்கை வேட்பாளருக்காக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இப்பொழுது அப்படியான ஒரு சூழல் இல்லை. இந்த ஜனாதிபதி தேர்தல் கடந்த 75 வருட கால வரலாற்றில் என்றுமே இலங்கை தீவு காணாத ஒரு ஜனாதிபதி தேர்தலாகும். ஏனெனில் இத்தீவில் ஒரு வங்குரோத்து நிலை ஏற்பட்டத பின்னர் இந்த ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ளது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற பிரதான வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார் திசாநாயக் ஆகிய அனைவருமே இத்தீவில் ஒரே ஒரு பிரச்சனை உண்டு. அந்த பிரச்சனையில் இருந்து இந்த நாட்டை மீட்டெடுப்பது மட்டும்தான் தங்களுடைய பணி என்று சொல்லுகிறார்கள். அது பொருளாதார பிரச்சனையாகும். இந்த நாடு ஒரு பொருளாதார வங்குரோத்து நிலைக்குள் சிக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து இந்த நாட்டை மீட்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்களே இந்த நாட்டை மீட்பவர்கள் ஆவர் என்று சொல்லுகிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக சிவில் சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் கொள்கை அடிப்படையில் இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த தென்னிலங்கை அரசியல் சூதாட்டவாதிகளுக்கு ஒரு பதிலை கொடுக்க வேண்டும். கடந்த 15 வருடங்களாக ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற நல்லிணக்கம் என்ற பேரிலும் நீதி என்ற பேரிலும் தமிழினத்தை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு தெளிவான பதிலை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தலில் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் களமிறக்கி இருக்கிறோம். உங்களுடைய தெரிவுக்காக, உங்களுடைய ஆணைக்காக. இந்த பொது வேட்பாளரை நீங்கள் தோற்கடிக்க போகின்றீர்களா? அவர் இந்த சின்னத்திற்கு வாக்களித்து அவரை வெற்றி பெறச் செய்வதன் மூலம் உங்களுடைய கோரிக்கைகளை, உங்களுடைய அதிருப்திகளை, உங்களுடைய அபிலாஷைகளை வெற்றி பெறச் செய்ய போகின்றீர்களா என்பதுதான் உங்களுக்கு முன்னால் இருக்கின்ற ஒரே ஒரு தெரிவாகும். அதனால் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது உங்கள் மனச்சாட்சிக்கான போராட்டமாகும். நீங்கள் சங்கு சின்னத்தை தோற்கடித்தால் நீங்கள் உங்கள் மனச்சாட்சியை கொன்றவராவீர்கள். உங்கள் மனச்சாட்சியை கொன்றதன் அடையாளம் தான் நீங்கள் தென்பகுதி வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதாகும், அந்த சின்னங்களுக்கு வாக்களிப்பதாகும். இது எந்த ஒரு மக்களுக்கும் எதிரான நிலைப்பாடு அல்ல. இது சிங்கள மக்களுக்கு எதிரான நிலைப்பாடு அல்ல. எந்த ஒரு தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கும் எதிரான நிலைப்பாடு அல்ல. இது அடிப்படையில் தமிழ் மக்கள் தங்களுடைய அபிலாஷைகளை, தங்களுடைய அதிருப்திகளை, தங்களுடைய கோபங்களை கடந்த 15 வருட காலமாக எதையுமே இந்த சிங்கள ஆட்சியாளர்கள் செய்யவில்லை என்பதை சொல்லுவதற்காகவே இந்த தேர்தலில் நீங்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டிய கடப்பாட்டில் நிர்பந்தத்தில் இருக்கின்றீர்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த தென்பகுதி வேட்பாளர்கள் அனைவருமே எந்த துணிவின் அடிப்படையில் உங்களிடம் வாக்குகளை கேட்கின்றார்கள் என்றால், தமிழ் மக்கள் கடந்த காலத்தில் இடம்பெற்ற விஷயங்களை எல்லாம் மிக இலகுவாக மறந்து விட்டார்கள். அவர்கள் எதையுமே இப்பொழுது நினைவில் வைத்திருக்கவில்லை. அவர்கள் வெறும் பொருளாதார பிரச்சனை என்ற பொருளாதார சிக்கல்கள் என்ற ஒரு காரணியை மட்டும் வைத்துமே தங்களுடைய வாழ்வை தீர்மானிக்கிறார்கள் அல்லது வாழ்வை திட்டமிடுகிறார்கள் என்றே அவர்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை தவறு என்பதை நிரூபிக்க வேண்டுமாக அந்த நம்பிக்கையை நாங்கள் தோற்கடிக்கிறோம் என்பது உண்மையாயின் இந்த பொது வேட்பாளருடைய சின்னமான சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதன் மூலம் மட்டும்தான் நீங்கள் அதை நிரூபிக்க முடியும். வேறு எந்த வழியும் உங்களுக்கு இல்லை. நாங்கள் எங்களுடைய அபிலாஷைகளில் உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளில் உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் எங்கள் வழிகளை மறக்க தயாராக இல்லை என்பதை சொல்லுவதற்கு இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதை தவிர வேறு எந்த வழியும் உங்களுக்கு கிடையாது. அது சிலிண்டருக்கோ தொலைபேசிக்கோ வாக்களிப்பதால் நீங்கள் உங்களை நிரூபிக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை நிரூபிக்க முடியாது. தொலைபேசி காணாமல் போய்விடும், சிலிண்டர் வெடித்துவிடும். ஆனால் சங்கு, இங்கே ஏற்கனவே பேசிய நண்பர் ஒருவர் சொன்னார், சங்கு பாலூட்டுவதற்கு பயன்படும், அதே நேரம் இறுதி யாத்திரைக்கும் பயன்படும். நீங்கள் அரியநேந்திரனை இறுதி யாத்திரைக்கு அனுப்ப போகின்றீர்களா அல்லது அவருக்கு வாக்களிப்பதன் மூலம் இந்த தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாடு என்பது தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு என்பதை சொல்லுவதற்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா? அவருக்கு இறுதி யாத்திரை என்பது அவருக்கல்ல, இந்த நிலைப்பாட்டுக்கு. நான் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு பின்னால் இருந்த ஒரு அம்மா சொன்னார், ஊதி விடுவோம் சங்கை என்று. ஊதி விடுவோம் என்று சொன்னார். அவர் சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஊதி விடுவோம் என்று அவர் சொன்னது இந்த தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு நாங்கள் உரத்தை சங்கு ஊதுவோம் என்பதுதான். ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தல் இதுவரை நீங்கள் காண்கிறாத ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் உங்களுக்கு முன்னால் ஒரே ஒரு தெரிவுதான் உண்டு, அது சங்கு சின்னம் மட்டும்தான். அரியநேந்திரனை மறந்து விடுங்கள். அரியநேந்திரன் என்ற இவர் உண்மையில் விரும்பி இந்த இடத்துக்கு வரவில்லை. அவர் விரும்பி வரவில்லை. அவருக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆசையில் வரவில்லை.
அவர் அமைதியாக அரசியலிருந்து ஒதுங்கி இருந்தவரை நாங்கள் தான் பொது வேட்பாளராக நிறுத்துமாறு கோரி அவரை அழைத்து வந்திருக்கிறோம். மட்டக்களப்பைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அரியநேந்திரனை நாங்கள் தான் அழைத்து வந்திருக்கிறோம். தமிழ் மக்களுடைய அடையாளமாக, உங்கள் அபிலாசைகளை சொல்லுகின்ற குரலாக அவரை முன்னிறுத்தி இருக்கிறோம். இங்கே வாக்கு அவருக்கல்ல, உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போன்று இது உங்கள் அபிலாசைகளை சொல்லுகின்ற கடந்த 15 வருட கால நல்லிணக்க முயற்சி என்ற போலி வாக்குறுதிகளால் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் தொடர்ந்தும் எங்களை ஏமாற்றி வந்திருக்கிறார்கள். இனியும் நாங்கள் ஏமாறுவதற்கு தயாராயில்லை. இப்படியும் எங்களுக்கு சிந்திக்க தெரியும், இப்படியும் ஒரு முடிவை நாங்கள் காண்பிப்போம் என்பதை சொல்லுவதற்கு இந்த சங்க சின்னத்துக்கு வாக்களிப்பதை தவிர உங்களுக்கு வேறு வழிகள் கிடையாது. வேறு எந்த தெரிவும் உங்களுக்கு கிடையாது. இதை நிராகரித்து நீங்கள் ஏனைய சின்னங்களுக்கு அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் உங்கள் அபிலாசைகளை நீங்களே தோற்கடிப்பதற்கு, பல்லாயிரக்கணக்கான உயிர்களை தியாகம் செய்து இந்த அபிலாசைகளுக்கான கனவு பேணி பாதுகாக்கப்பட்டது. அதை நீங்கள் இந்த ஒவ்வொரு தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கும் வாக்களிப்பதன் ஊடாக நீங்கள் அந்த மனச்சாட்சியை கொண்டு குவிக்கிறீர்கள் என்பதே உண்மையாகும். ஆகவே அன்புக்குரியவர்களே, அடுத்த மாதம் 21ஆம் திகதி உங்களுக்கு முன்னால் ஒரே ஒரு சின்னம் இருக்கிறது, அது சங்கு சின்னம் மட்டும்தான். ஆகவே உங்கள் மனச்சாட்சிப்படி சிந்திப்பது உண்மையானால், நீங்கள் மனச்சாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உண்மையானால், இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து அது நேரம் இந்த சங்கு சின்னத்தை தோற்கடிக்க வேண்டும், இந்த நிலைப்பாட்டை தோற்கடிக்க வேண்டும். தமிழ் மக்கள் உணர்வோடு இல்லை என்பதை காண்பிப்பதற்காக ஒன்றுபட்டிருப்பவர்களுக்கு நீங்கள் ஓங்கி ஒரு சங்கு உத வேண்டிய தருணம் இதுவாகும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. அனைத்தும் ஒன்றாக இணைந்து, ஒரு சிலரை தவிர அனைத்தும் ஒன்றாக இணைந்து நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை இந்த தேர்தலுக்காக நிறுத்தியிருக்கின்றோம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஏறத்தாழ 13 லட்சம் தமிழ் வாக்குகள் இருக்கின்றது. இந்த 13 லட்சம் தமிழ் வாக்குகளை குறிவைத்து ரணில் விக்ரமசிங்க வேலை செய்கிறார், சஜித் பிரேமதாசா வேலை செய்கிறார், அனுரகுமார திசநாயக்கா வேலை செய்கிறார். நேற்றைக்கு பார்த்தால் விமல் வீரவன்ச கூட யாழ்ப்பாணம் வந்தார். இவர்களுக்கு இந்த 13 லட்சம் வாக்குகள் என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. இந்த முறை ஒருவர் தேர்தலில் வெல்ல வேண்டுமாக இருந்தால் இங்கு விழக்கூடிய மொத்த வாக்குகளில் 50% மேற்பட்ட வாக்குகளை ஒருவர் பெற்றால்தான் வெல்ல முடியும். ஆனால் ரணிலுக்கோ சஜித்துக்கோ அனுராவுக்கோ அல்லது வேறு யாருக்குமோ 50% வாக்குகள் விழ மாட்டாது என்பதை அவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த நிலையில் வடகிழக்கில் இருக்கக்கூடிய 13 லட்சம் வாக்குகள் என்பவை மிக மிக பெருமதியான வாக்குகள். அந்த வாக்குகள் அவர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். நாங்கள் இதற்கு முன்பாக அவர்களுக்கு வாக்களித்தோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி சஜித்துக்கு வாக்களித்தோம், மைத்திரிபால சிறிசேனாவுக்கு வாக்களித்தோம், சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்தோம். ஆனால் இவர்கள் அனைவருக்கும் வாக்களித்து இன்று 15 வருஷங்கள் கடந்து விட்ட நிலையில் நான் கேட்கின்றேன், எங்களது காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட்டதா? காணாமல் ஆக்கப்பட்டோர் பற்றி ஏதாவது குறிப்பிடப்பட்டதா? தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதா? அதற்கான முயற்சிகள் ஏதாவது எடுக்கப்பட்டதா? ஆனால் இல்லை. என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு, பாராளுமன்றம் வந்ததற்கு பிற்பாடு நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சிப்போம் என்ற ஒரு கருத்தை தான் அவர்களால் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் இன்று நேற்று அல்ல, கடந்த 6-7 மாதங்களுக்கு மேலாக இந்த விடயம் தொடர்பாக பல்வேறுபட்ட தமிழ் அரசியல் கட்சிகள், சிவில் சமூக அமைப்புகள் கூடி பேசி நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு வேட்பாளரை நியமித்திருக்கிறோம். ஆனால் கணவர் எதிர்பார்த்தார்கள், இவர்கள் முதலாவதாக ஒன்றிணைய மாட்டார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதற்கு மாறாக நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்தோம். எங்களுக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நாங்கள் செய்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, இவர்களால் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த முடியாது என்று கூறினார்கள், வெளிப்படையாக கூறினார்கள். அந்த நேரத்தில் இதெல்லாம் பிரிஞ்சு சின்ன பின்னமாகிவிடும் என்று கூறினார்கள். ஆனால் நாங்கள் ஒருவரை ஒரு பொது வேட்பாளராக நண்பர்
அரியநேந்திரன் அவர்களை நியமித்திருக்கின்றோம். மட்டக்களப்பு மண்ணில் அவர் நீண்ட கால ஒரு அரசியல் அனுபவம் கொண்டவர், 2 முறை பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்தவர், அரசியலை உணர்ந்தவர், தமிழ் மக்களது தேசிய இன பிரச்சனையை உணர்ந்தவர், தெரிந்தவர், புரிந்தவர். அந்த வகையில் ஒரு சரியான ஒரு வேட்பாளரை நாங்கள் களமிறக்கி இருக்கின்றோம். இது நடக்காது என்று எண்ணியவர்களுடைய முகத்தில் கரிபூசி இருக்கின்றோம். திரு விக்னேஸ்வரன் ஐயாவினுடைய வீட்டில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சென்று ஒரு கேள்வியை கேட்டார். உங்களால் ஒரு பொது வேட்பாளரை கண்டுபிடிக்க முடியுமா? அவர் ஏன் கேட்டார்? அப்படி ஒரு நிகழ்வை செய்வதற்கு உங்களால் முடியாது, நீங்கள் ஒன்றாக இணைந்து அதை செய்ய மாட்டீர்கள் என்றுதான் அவர்கள் யோசித்தார்கள். ஆனால் அதனை நாங்கள் சாதித்தோம். இன்று என்ன செய்கிறார்கள்? படையெடுக்கிறார்கள். யாழ்ப்பாணத்துக்கு அரசியல்வாதிகளுடைய வீடுகளுக்கு, சிவில் சமூக அமைப்புகளுடைய வீடுகளுக்கு, அலுவலகங்களுக்கு படையெடுக்கிறார்கள். எங்களுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் வந்தால் அதனை செய்வோம் இதனை செய்வோம் என்று கூறுகிறார்கள். யார்? எல்லோருமே வருகிறார்கள், வீடு தேடி வருகிறார். ரணில் விக்ரமசிங்க வருகிறார், அனுரா வருகிறார், சஜித் வருகிறார், கொழும்புக்கு கூப்பிடுகிறார்கள், பேசுகிறார்கள். ஆனால் இவர்களால் தமிழ் மக்களுடன், தமிழ் தரப்புடன் ஒரு உறுதியான ஒரு அக்ரிமெண்ட் ஒன்றை, ஒரு ஏற்பாட்டை செய்து இந்த பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்போம் என்று சொல்வதற்கு இவர்களால் முடியவே முடியாது என்ற சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் இவர்களுக்கு வாக்களித்து வாக்களித்து களைத்து போனதன் காரணமாக யுத்தம் முடிந்து 15 வருஷங்களாகியும் பிரச்சனைகள் தீர்க்கப்படாததன் காரணமாக இன்னுமே தமது பிள்ளைகளை தேடுகின்ற தாய்மார் செத்து மடிந்து கொண்டிருக்க, பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அந்த எங்களது பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒரு பலம் மிக்க சக்தியாக மாற வேண்டும். விடுதலை புலிகள் இருந்த பொழுது மிக பிரம்மாண்டமான ஆயுத பலம் ஒன்று இருந்தது. அந்த பலத்துடன் பேசினார்கள். ஆனால் நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு அரசாங்கத்துடன் பேசுவதற்கான பலம் என்பது எமது மக்களுடைய பலம்தான். அந்த மக்களினுடைய வாக்களிப்பு என்பதுதான். அந்த மக்கள் ஜனநாயக ரீதியாக தரக்கூடிய அந்த வாக்குகள் என்பது நிச்சயமாக எம்மை வலுவான ஒரு சக்தியாக, இவர்களுக்கு இவ்வளவு மக்கள் பின்னால் நிற்கிறார்கள் என்பது நாம் பேசுவதற்கு ஒரு வலுவான தளத்தை அது உருவாக்கி கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே அந்த அவ்வாறான ஒரு தளத்தில் நின்று பேசுகிற பொழுது நிச்சயமாக அரசாங்கமோ அல்லது சர்வதேச நாடுகளோ அல்லது ராஜதந்திரிகளோ அவர்கள் நிச்சயமாக அதனை தாம் விரும்பியவாறு நிராகரிப்பது என்பது ஒரு முடியாத விடயமாக இருக்கும். ஆகவேதான் இந்த பொது வேட்பாளர் என்ற காரணம் அல்லது நாங்களே தமிழ் மக்கள் இவ்வாறான ஒரு நிலைக்கு போனார்கள். நிச்சயமாக எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்ததில் சிங்கள சமூகம் அல்லது சிங்கள அரசியல் சமூகத்திற்கு நிறையவே பங்களிப்பு இருக்கின்றது. நாங்கள் யாரும் விரும்பி அதனை செய்யவில்லை. எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் ஒரு தமிழன் ஜனாதிபதியாக வர முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த போட்டிக்கு நாங்கள் போயிருப்பதனுடைய காரணம் என்னவென்றால், எங்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக ஏற்கனவே சொன்னார்கள், இந்த நாட்டில் பயங்கரவாத பிரச்சனை இருந்தது, ஒழிக்கப்பட்டு விட்டது. இந்த நாட்டில் இப்பொழுது ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கிறது. அந்த பொருளாதார பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டுவிடும் என்ற ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு புத்திஜீவி அவர் சில ஆய்வுகளை செய்தார். அந்த ஆய்வுகளின் முடிவில் அவர் சொன்னார், இலங்கையில் யுத்தத்தை நடாத்துவதற்காக வெளிநாடுகளில் இருந்து கொள்வனவு செய்யப்பட்ட ஆயுதங்கள் 25,000 கோடி அமெரிக்க டாலர் பெறுமதியானவை. 25,000 கோடி அமெரிக்க டாலர்களுக்கு பிளேன் வாங்கப்பட்டது, டேங்க் வாங்கப்பட்டது, ஆர்டிலரி வாங்கப்பட்டது, குண்டுகள் வாங்கப்பட்டது. இவையெல்லாம் அங்கே முல்லைத்தீவிலும் மட்டக்களப்பிலும் கிளிநொச்சியிலும் யாழ்ப்பாணத்திலும் எங்கட 3 லட்சம் மக்களை அழிப்பதற்கு, எங்களது வீடுகளை அழிப்பதற்கு, எங்களது சகல எங்களது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அழிப்பதற்கு தான் இது பயன்பட்டதே தவிர தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அல்ல. 25,000 கோடிக்கு வாண்டி அழிவுகளே, எத்தனை ஆயிரம் கோடி அழிவுகள் ஏற்பட்டது என்பதற்கு ஒருவரிடமும் ஒரு விதமான ஆவணங்களும் கிடையாது. எத்தனை ஆயிரம் கோடிகளுக்கு மேல் இந்த மண்ணில் அழிவுகள் ஏற்பட்டது. இன்று பொருளாதார பிரச்சனையை பற்றி பேசுகிறவர்கள்
பொருளாதாரம் இங்கு சரிந்து விட்டது, இந்த நாடு வங்குரோத்தாகிவிட்டது, இந்த நாடு பிச்சைக்காராக நாடு ஆகிவிட்டது என்று சொல்லக்கூடியவர்கள் இத்தனை 1000 கோடியை அழிவுகளுக்கு செலவு செய்த பிறகு இந்த நாடு வங்குரோத்த ஆகுமா ஆகாதா? நிச்சயமாக வங்குரோத்தாகும். அழிவுகளுக்காகவே கடன் வேண்டி இந்த நாட்டை வங்குரோத்தாக்கியவர்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் எவ்வாறு வங்குரோத்தடைந்த நாட்டை திருத்த முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை. எந்த பொருளாதார நிபுணருடைய ஆலோசனைகளில் இவர்கள் செயற்படுகிறார்கள்? ஆகவே தான் சொல்கின்றோம், இவர்கள் எங்களது பிரச்சனை, இந்த நாட்டில் புரியோடி போயிருக்கக்கூடிய ஒரு தேசிய இன பிரச்சனை என்பது இருக்கிறது. தமிழ் மக்களது பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டால் தான் இந்த நாட்டுக்கு வெளிநாட்டு முதலீடுகள் வரும். தமிழ் மக்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படாவிட்டால் நாங்கள் இன்னும் வங்குரோத்தடைந்த நாடாகவே தான் இருக்க முடியும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டுமாக இருந்தால், தமிழ் மக்கள் தங்களது விடயங்கள் சரியான இந்த விடயங்களை அவர்களுக்கு தெளிவாக சொல்வதாக இருந்தால் அது உங்களது வாக்குகள் மூலம்தான் சொல்ல முடியும். அந்த வாக்குகள் என்பது சங்கு சின்னத்தில் திரு அரியநேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார். சங்கு என்பது வெறுமனே யாரும் சொல்கிற பொழுது நீங்கள் யாழ்ப்பாணத்திலோ அல்லது எங்கள் இலங்கையிலோ யாரும் சங்கு ஊதுவது கிடையாது. அது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கலாம். சங்கு என்பது நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் சங்கு சுட வெண்மையாகும். எவ்வளவு நீங்கள் அதை சுட்டாலும் அது வெண்மையாகத்தான் இருக்கும். அது மாத்திரமல்ல, பாரத போரில் நியாயத்துக்காக நீதிக்காக கண்ணன் என்ன செய்தார் என்று சொன்னால், கிருஷ்ணன் என்ன செய்தார் என்று சொன்னால் அவர் சங்கு ஊதினார் என்று சொல்லி சொன்னால் அது நியாயத்துக்கான ஒரு போராட்டத்துக்கான அந்த சங்கு ஊதப்பட்டது. இங்கும் அந்த போராட்டம் என்பது தமிழ் மக்களது உரிமை கிடைக்கும் வரையில் அந்த சங்கு ஊதுதல் என்பது தொடர்ந்து நடக்கும். ஆகவே உங்கள் ஒவ்வொரு வாக்கும் கிடைக்கிற பொழுது நிச்சயமாக சிங்கள அரசியல் தரப்பில் சர்வதேச தரப்பில் அவர்கள் இதனை நிச்சயமாக கவனிப்பார்கள். எங்களது தமிழ் மக்களது தேசிய இன பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு இது எங்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்பதை கூறி, நீங்கள் எல்லோரும் வருகிற 21ஆம் தேதி இந்த சங்கு என்ற சின்னத்துக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் ஐக்கியமாக இருக்கிறார்கள், ஒற்றுமையாக இருக்கிறார்கள், தங்களது கோரிக்கைகளுக்காக நிற்கிறார்கள், தங்களது பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பாவிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. நிகழ்விலே தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் விவசாய அமைச்சர் பவன் அவர்களே, தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சொந்தங்கள் என்றெல்லாம் பாராது என்னுடைய இனம் அதற்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை தட்டி கேட்கின்ற வகையிலே எனக்கு என்ன நடந்தாலும் அதை நான் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற வகையிலே யாருமே முன்வராத நிலையிலே துணிச்சலாக எங்களுடைய இனத்தின் சார்பாக களமிறங்கி இருக்கின்ற எனது நண்பன் அரியம் அவர்களே, இங்கு வரைய தந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி தலைவர்கள், எனது அருமை பெரியோர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் முதல் கண் நன்றி கலந்த வணக்கம். வலி சுமந்த மண், இன்றைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கிய மண், இப்பொழுதும் இந்த ஒற்றுமை என்ற பெயரிலே தமிழ் தேசிய கட்டமைப்பை உருவாக்கி முதல் முறையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படி இந்த மண்ணிலே உருவாக்கப்பட்டதோ அதே போல எங்களுடைய அந்த கட்டமைப்பை உருவாக்கி எங்களுடைய மக்களுடைய அழிக்கப்பட்ட அநீதிகளை எங்களுடைய மக்களிலே இன்றைக்கும் மனங்களிலே சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த வடுக்களை
எங்களுடைய மண்ணை இன்றைக்கும் கபலீகரம் செய்கின்ற நிலையிலே, குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டம், அது கரையோர பகுதிகளாக இருந்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் சரி, நிலப்பரப்பிலே நிலமாக இருந்தாலும் சரி, பல திட்டமிட்ட அடிப்படையிலே இந்த மண்ணை, இங்கே தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த வரலாற்றை சிதைக்கின்ற வகையிலே, தமிழர்கள் வடக்கு கிழக்கிலே பூர்வீகம் என்ற அந்த வரலாற்றை இல்லாதொழிக்கின்ற வகையிலே, தமிழர்களுடைய வரலாறு, அவர்களுடைய அந்த விடுதலை என்பதை எத்தனையோ தியாகங்கள் மத்தியிலே, எத்தனையோ பொதுமக்கள் இளைஞர்களுடைய அந்த தியாகத்தின் மத்தியிலே நிகழ்ந்திருக்கிறது என்பதை அளிக்கின்ற வகையிலே தென்னிலங்கை சக்திகள் இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே, குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே பல அநியாயங்களை செய்து வருகின்ற அந்த நிலைமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்பது எங்களுடைய மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இந்த ஒற்றுமை இல்லாத காரணத்தால் 22-16 கடைசியாக 10ஆக மாறி இருக்கிறது. ஆனால் இந்த ஒற்றுமை இல்லாத காரணத்தால் மக்களுடைய கோபம் தென்னிலங்கை சக்தியாக இருக்கின்ற தமிழர்களை தெரிவு செய்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே மக்களுடைய கோபம், இவ்வளவு நாளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பயணித்த நாங்கள் இந்த கட்சிகளுடைய முரண்பாடு காரணமாக பிரிந்திருக்கின்ற சூழலிலே நாங்கள் கோபமடைந்திருக்கிறோம் என்பதை மக்கள் வெளியாக காட்டியிருக்கிறார்கள் தேர்தலில். எனது அன்பிற்கினியவர்களை நான் ஒன்றை உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். இந்த ஒற்றுமை இன்றைக்கு இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறது. இந்த ஒற்றுமை மற்றவர்களையும் அழைக்க வேண்டுமாக இருந்தால் மற்றவர்களையும் இணைக்க வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய அந்த வல்லமை எங்களுக்கு வேண்டும், உங்களுடைய அரவணைப்பு எங்களுக்கு வேண்டும். இந்த ஒற்றுமை என்பது தனியே தமிழ் கட்சிகளோடும் சிவில் அமைப்புகளோடும் உருவாக்கப்பட்ட ஒற்றுமையாக நீங்கள் கருதுவிட முடியாது. இது மக்களை அரவணைக்கின்ற, மக்களை ஒன்று சேர்க்கின்ற, மக்களை ஒரு அரணாக ஆலமரமாக மாற்றுகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இந்த தமிழர் கூட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறது. ஆகவே இந்த நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தருகின்ற பட்சத்திலே வெளியிலே இருந்து செயல்படுகின்ற, தமிழை நேசிக்கின்ற, தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளை நாங்கள் தானாகவே அவர்கள் உள்வாங்குவதற்கான அந்த வாய்ப்பை எனது மக்கள் தர வேண்டும். எங்களுடைய மக்கள் ஆணையை பெறுவதற்காகத்தான் இந்த பொது வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. எங்களுடைய வழிகளை நாங்கள் மறக்கவில்லை. எங்கள் முன்னாலே கொத்து கொத்தாக மடிந்த எங்களுடைய சொந்தங்களுடைய உயிர்களை நாங்கள் மறக்கவில்லை. எங்களுடைய உடைமைகள் நொறுக்கப்பட்டதை நாங்கள் மறக்கவில்லை. இந்த மண்ணுக்காக எனது மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த அடிப்படையிலே துப்பாக்கி எடுத்த போராளிகளுடைய அந்த மரணத்தை நாங்கள் அந்த மரணத்தை நாங்கள் இன்றைக்கு மனதிலே நினைத்துக் கொண்டு இருக்கிறோம் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு தமிழனும் இந்த ஒற்றுமைக்காக வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. இந்த ஒற்றுமைக்காக வாக்களிக்கின்ற அதே நேரத்திலே எங்களுக்கு இழைக்கப்படுகின்ற, எங்களுடைய பூர்வீகத்தை ஒழிக்க நினைக்கின்ற, தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லுகின்ற அந்த வரலாற்றை சிதைக்க நினைக்கின்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமைகின்ற ஒரு சூழலை உங்களுடைய அந்த அணி திரட்டல், நீங்கள் எங்களோடு இணைகின்ற போது, நாங்கள் உங்களோடு இணைகின்ற போது அந்த ஆலமரம் என்பது தென்னிலங்கையும் சரி,
வெளிநாடுகளிலேயும் சரி திரும்பி பார்க்கின்ற வாய்ப்பை உருவாக்குவதற்கான ஒரு செய்தியாக, ஒரு கடமையாக இந்த தேர்தலிலே இந்த சங்கை சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுகிறோம். இதுதான் முக்கியமாக முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய விடயம். எனது அன்பான மக்களே, நாங்கள் ஒரு கோரிக்கையை விடுக்கின்றோம். நீங்கள் அணிதிரள வேண்டும். நாங்கள் இன்றைக்கும் வலு சுமந்த மக்கள் என்று காட்ட வேண்டும். நாங்கள் இன்றைக்கும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை காட்ட வேண்டும். எங்களுடைய இனம் விடுதலை பெற வேண்டிய இனம் என்று சொல்லுகின்ற வகையிலே அது அமைய வேண்டும் என்பதை அமைய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒரு அணியிலே வர வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கமாக இது உருவாக்கப்பட்டது. ஆகவே மக்கள் எங்களுடைய ஆதரவை இந்த தேர்தலிலே வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற போது எங்களுடைய இலக்கு 5 லட்சத்திற்கு மேலே வர வேண்டும். ஒவ்வொரு தமிழனும் தன்னுடைய வாக்குகளை அந்த ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். அப்படி 5 லட்சம் வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கின்ற பட்சத்திலே நாங்கள் நிமிர்ந்து எங்களுடைய பிரச்சனைகளை, இன பிரச்சனையை நிமிர்ந்து நின்று சொல்லுகின்ற வாய்ப்பு அந்த சந்தர்ப்பத்திலே ஏற்படும் எனது அன்பிற்கினிய மக்கள். ஆகவே இந்த சூழலிலே நான் ஒரு அறைகூவலை விடுகிறேன். தமிழரசு கட்சி எங்களோடு இணைய வேண்டும். தமிழரசு கட்சியிலே 2 கருத்துக்கள் இருக்கிறது. ஒன்று, இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரிப்பதற்கான கருத்து இருக்கிறது. இன்னொன்று, யாருக்கோ வாக்களிக்கலாம் என்று சொல்லுகின்ற கருத்து இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், எப்படி அரியநேந்திரம் அந்த கட்சியிலிருந்து வெளியிலே வந்து உங்களுடைய இன பிரச்சனைக்கு இனத்துக்காக தன்னுடைய கட்சியை விட்டு வெளியிலே வந்தாரோ, அதே போல இதை ஆதரிக்கின்ற அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அத்தனை நேசிக்கின்ற தமிழரசு கட்சி உறுப்பினர்களாக இருக்கலாம், துணிந்து நீங்கள் வெளியிலே வாருங்கள். எங்களுடைய மக்கள் உங்களுக்கு அரணாக இருப்பார்கள், பாதுகாப்பு அரணாக இருப்பார்கள். ஆகவே நீங்கள் துணிந்து வெளியிலே வாருங்கள், அரியநேந்திரனை போன்று. அப்படி வருகின்ற போது மக்கள் நிச்சயமாக இந்த கூட்டமைப்பிலே, இந்த கூட்டிலே தாங்களையும் இணைத்துக் கொள்ளுகின்ற வாய்ப்பை உருவாக்குகின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு அளிக்கின்றோம் என்பதுதான் செய்தி. ஆகவே தமிழரசு கட்சியிலே இந்த வேட்பாளர்களை, அதாவது பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற சிந்தனை உடையவர்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியிலே வாருங்கள். நாங்கள் ஒரு குடையின் கீழ் இயங்குவோம். அந்த குடை என்பது ஆலமரமாக மாறும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கி அது மக்களை சேர்த்து ஆலமரமாக மாற்றாத ஒரு நிலைதான் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்திருக்கிறது. அதுக்கு பொறுப்பு கடைபேர் பொறுப்பெடுக்க வேண்டும். அதை நான் இப்பொழுது சொல்ல வரவில்லை. இந்த கூட்டமைப்பு ஒரு ஆலமரமாக, மக்கள் சக்தியாக மாற வேண்டும் என்பதுதான் பிரதானமான நோக்கம். ஆகவே எங்களுடைய மக்கள், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தட்டி கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற வகையிலே எங்களுடைய வாக்குகள் இடப்பட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு தமிழச்சிக்கும் இந்த மண்ணிலே பட்ட வேதனைகளை நாங்கள் வெளியிலே காட்ட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய வாக்கென்ற அந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தி காட்டுகின்ற போதுதான் நாங்கள் எங்களுடைய இனத்தின் சார்பாக நாங்கள் இன்றைக்கும் ஒன்றாக இருக்கிறோம், எங்களுடைய இனம் ஒன்று சேர்ந்திருக்கிறது, யாருமே இதுக்குள்ளே வந்து எந்த ஒரு செயல்பாட்டையும் செய்ய முடியாது என்று சொல்லுகின்ற அந்த வலிமையை எங்களுடைய மக்கள் தர வேண்டும் என்று கேட்கின்றோம். ஆகவே இந்த முதல் எங்களுடைய பரப்புரை என்பது இந்த மண்ணிலே முதல் முறையாக முல்லைத்தீவிலே நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கும் இந்த மண் தன்னுடைய அந்த இரத்த கரைகள் இந்த மண்ணிலே காயவில்லை, மக்களுடைய ஓலங்கள் இன்னும் மறையவில்லை, போராளிகளுடைய அந்த சிந்திய இரத்தமும் அவருடைய ஏக்கமும் என்றும் இன்றைக்கும் உலாவி வருகின்ற அந்த நிலையிலே முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் இந்த கூட்டத்தோடு, இந்த கூட்டமைப்போடு ஒன்றிணைந்து தங்களுடைய அந்த பட்ட துன்பங்களை
வலி சுமந்த வாழ்க்கையை நினைவு கூறுகின்ற வகையிலே இந்த சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து நாங்கள் இன்றைக்கும் ஒற்றுமையாக எழுச்சியாக எனது இனம் வாழ பிறந்தது, எனது தேசம் எங்களுக்கு உரியது என்று சொல்லுகின்ற வகையிலே அந்த தேர்தல் முடிந்த பின்பு சங்கு ஊதப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜனாதிபதி தேர்தலின் தமிழ் பொது வேட்பாளர் ஆக முதலாவது பிரச்சார கூட்டத்தை எமது இந்த முல்லைத்தீவு மண்ணிலே நடத்துகின்றோம். அதற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற மிக மதிப்புக்குரிய சிவநேசன் ஐயா அவர்களே, இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற மிக மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சித்தார்த்தன் ஐயா அவர்களே, செல்வம் அடைக்கலான் ஐயா அவர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஐயா அவர்களே, எமது முன்னாள் மாநகர முதல்வர் மணிவண்ணன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எமது ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் அவர்களே, வேந்தன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எமது மதிப்புக்குரிய பொது கட்டமைப்பின் பிரதான உறுப்பினராக இங்கே களமிறங்கிக் கொண்டு எனக்கு முன்பு சொற்பொழிவாற்றியிருக்கின்ற ஊடகவியலாளர்கள், அரசியல் ஆய்வாளர்களாக இருக்கக்கூடிய நிலாந்தன் அவர்களே, அரசியல் ஆய்வாளர்களாக இருந்து செயல்பாட்டு கொண்டிருக்க எமது கிழக்கு மண்ணிலே இருந்து திருவண்ணாமலையிலே இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற மிக மதிப்புக்குரிய நண்பர் அவர்களே, ஏனைய கட்சிகளின் உறுப்பினர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இன்னும் பலரும் இங்கே சொல்லாமல் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் எனது அன்பின் பணிவு. உண்மையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலிலே மிக முக்கியமாக இந்த வருடம் இந்த 9வது ஜனாதிபதி தேர்தல் பார்க்கப்படுகின்றது. ஏன் முக்கியமாக பார்க்கப்படுகிறது என்றால், வழமையாக சிங்கள வேட்பாளர்களாக 2 ஜனாதிபதி தேர்தல்களை குறிவைத்து ஒருவர் வெல்வார் ஒருவர் தோற்பார் என்கின்ற நிலைதான் இருந்து கொண்டிருந்தது. இப்பொழுது 4 வேட்பாளர்கள் இறக்கியிருக்கின்றார்கள் பெரும்பான்மை வேட்பாளர்களாக. இந்த 4 வேட்பாளர்களிலும் இருந்து எமது இந்த வடக்கு கிழக்கிலே இருந்தும் ஒரு தமிழ் வேட்பாளராக நான் இறக்கப்பட்டிருக்கின்றேன். நான் 5வது சக்தியாக இந்த இதிலே போட்டியிடுகின்றேன். ஏன் அந்த சக்தியாக என்று நான் கூறுகின்றேன் என்றால், வழமையாக வடகிழக்கிலே இருந்து இணைந்த ஒரு பொது வேட்பாளர் இதுவரையிலே இறக்கப்படவில்லை. தமிழ் வேட்பாளர்களாக தனித்து போட்டியிட்டு 1982ஆம் ஆண்டு எமது குமார் பொன்னம்பலம் ஐயா அவர்கள் 1,76,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தார். எங்கள் சிவாசிலிங்கம் ஐயா அவர்கள் 2 தேர்தல்களிலே போட்டியிட்டு ஒரு தேர்தலிலே 12,600 வாக்குகளை பெற்றிருந்தார். இன்னும் ஒரு தேர்தலிலே 10,000 வாக்குகளை பெற்றிருந்தார். தமிழர்களாக வடகிழக்கிலே பிறந்த தமிழர்களாக, ஆனால் அவர்கள் தனித்து போட்டியிட்டிருந்தார்கள். இந்த தேர்தலிலே நான் போட்டியிடுவதற்கான காரணம் என்னவென்றால், உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய வடகிழக்கிலே இருக்கக்கூடிய ஏறக்குறைய 83க்கும் மேற்பட்ட பொது அமைப்புகள், தமிழ் தேசிய கொள்கையிலே உறுதிப்பற்றுடன் இருக்கின்ற கட்சிகள் இணைந்து அவர்கள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்திருந்தார்கள். தொடர்ச்சியாக 6 மாதங்களாக எடுத்த முயற்சிகள். நானும் பல கூட்டங்களிலே பார்வையாளராக கலந்து கொண்டிருந்தேன். அவ்வாறு இருக்கின்ற போதுதான் ஒரு பொது கட்டமைப்பில் ஒரு பொது வேட்பாளர்களை களமிறக்கி எமது இந்த வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான இனப்பிரச்சனை இன்னும் தீரவில்லை. கடந்த 8 ஜனாதிபதிகளுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம். 8 ஜனாதிபதிகளிலாலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது இடம்பெறுகின்ற இந்த 9வது ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஏமாறுவதற்கு தயாரில்லை. எங்களுக்கான உரிமை பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படவில்லை. ஆகவே அது தீர்க்கப்பட வேண்டும் என்ற செய்தியை சர்வதேசத்திற்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் காட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கில்தான் அவர்கள் இந்த முயற்சியை எடுத்திருந்தார்கள். அந்த முயற்சியின்பால் ஏறக்குறைய அவர்களை இனம் கண்டிருந்தார்கள் 46 பிரமுகர்களை. அந்த 46 பிரமுகர்களில் இருந்து படிப்படியாக குறைந்து இறுதியாக 2 இருந்து ஒருவராக என்னை தேர்ந்தெடுத்தார்கள். உண்மையில் நானே பலரை முன்மொழிந்திருந்தேன். என்னை விட பலர் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை கூறியிருந்தேன்.
அதில் இருக்கின்ற விடயமாக இந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தினூடாக சிலரை இறக்குவதில் சில பிரச்சனைகள் சட்டத்தினூடாக இருந்தது. சுயேட்சையாக இறக்குகின்ற போது ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரை அதை போட்டியிட வைப்பது என்பது இலகுவாக இருந்தது. அதன் அடிப்படையிலே நான் விரும்பி இதிலே வந்திருந்தேன் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று. ஆகவே இந்த இதிலே நீங்கள் வாக்களிக்கின்ற போது நான் உண்மையில் ஸ்ரீலங்கா சோசலிச ஜனநாயக குடியரசின் ஜனாதிபதியாக வருவதற்கு அல்ல, மாறாக இழந்த ஈழ மக்களின் உரிமை பிரச்சனை தீர்க்கப்படவில்லை, இன்னும் இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை வெளிக்காட்டுவதற்கான ஒரு அடையாளமாக ஒரு குறியீடாக மாத்திரமே வந்திருக்கின்றேன். இன்னும் இந்த தேர்தல் முடிவதற்கு ஏறக்குறைய 32 நாட்கள் இருக்கின்றது. இந்த 32 நாட்கள் மாத்திரம்தான் எனது பணி இருக்கின்றது. இந்த பணிக்கு பின்னால் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி நீங்கள் அளிக்கின்ற வாக்குகள் மூலம் கிடைக்கின்ற வெற்றியை நான் அவர்களிடம் ஒப்படைப்பேன். இன்னும் யார் அந்த பொது கட்டமைப்பாக இணைந்து என்னை தேர்தலிலே போட்டியிட வேட்பாளர்களாக முன்வந்தார்களோ அவர்களிடம் எனது பணியை அவர்களிடம் ஒப்படைப்பேன். அதற்கு பிற்பாடு அதிலே வருகின்ற அந்த செயல்திறன் என்பது இழந்த எங்கள் உரிமைகள், நாங்கள் போராடி பெறாத இந்த நாட்டிலே இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்பது, இனப்படுகொலைக்கான நீதி என்பது, ஒரு சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய அரசியல் தீர்வு என்கின்ற விடயங்கள் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, 2009 மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலில் போர் மௌனித்த போது நான் இப்பொழுது அங்கு வழங்கிவிட்டுத்தான் இங்கு வந்திருக்கின்றேன், இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே. அதற்கு பிறகு நாங்கள் பல்வேறு கட்சிகளாக பல கட்சிகளாக நாங்கள் இப்பொழுது விரிந்திருக்கின்ற போதும் எல்லோருமே ஒன்றிணைந்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எவருமே செய்வதாக இல்லை. செய்தாலும் கூட அதிலே அந்த மக்கள் அதற்கான ஆணை கொடுக்கவில்லை என்கின்ற குறையும் இருக்கின்றது. ஆக இந்த தேர்தலில் நீங்கள் அளிக்கின்ற வாக்கு என்பது எமது இந்த மக்களை தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைப்பது என்பது ஒன்று, பொது கட்டமைப்புடன் இணைந்து அடுத்த கட்ட பணியை கொண்டு செல்வது என்பது ஒன்று. அடுத்த கட்ட பணியில் சர்வதேச ரீதியாக எங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வழியை சமைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஒரு நாட்டின் ஒரு விடுதலை போராட்டம் என்பது அந்த பிரதேசத்திலே மையம் கொண்டு அதிலே போராடப்பட்டு அந்த நாட்டிலே இருந்து தீர்வு கிடைப்பதல்ல. தீர்வு என்பது சர்வதேச அரங்கிலே அங்கீகாரம் பெற வேண்டும். எமது இந்த விடுதலை போராட்டம் என்பது தந்தை செல்வாவினால் அகிம்சை போராட்டம், அதற்கு பின்பு பல 36 விடுதலை இயக்கங்கள் போராடிய வரலாறு, அதற்கு பிறகு தலைவர் பிரபாகரன் அவர்களின் விடுதலை போராட்டம், இந்த போராட்டங்கள் எல்லாம் இன்று சர்வதேச மயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சர்வதேசத்திலே மயப்படுத்தப்பட்டு இராஜதந்திர ரீதியாக நாங்கள் மாத்திரமல்ல புலம்பெயர்ந்திருக்கின்ற பல அமைப்புகளும் எமது தீர்வுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே இராஜதந்திர ரீதியாக நாங்கள் எடுக்கின்ற ஒற்றுமை என்பது சர்வதேசத்துக்கு மனச்சாட்சியை தட்டுகின்ற ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தலிலே நாங்கள் ஒற்றுமையாக இன்னும் இருக்கின்றோம். எமது முள்ளிவாய்க்கால் போர் மௌனித்ததற்கு பிற்பாடு 15 வருடங்களாக நாங்கள் உரிமையற்றி இருக்கின்றோம். 3 ஜனாதிபதிகளை நாங்கள் அந்த முள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பின்பு நாங்கள் ஆதரித்திருக்கின்றோம். 3 ஜனாதிபதிகளிடம் நாங்கள் பேசியிருக்கின்றோம். எவருமே எந்த தீர்வும் தரவில்லை. அந்த விடயங்களை நாங்கள் சுட்டிக்காட்டித்தான் இந்த தேர்தலிலே உங்களை நாங்கள் வாக்களிக்க தயாரில்லை. நாங்களாகவே இருக்க விரும்புகின்றோம். நாங்களாகவே இந்த நாட்டிலே வாழ விரும்புகின்றோம். இந்த இணைந்த வடகிழக்கில் எங்கள் உரிமையை பெற விரும்புகின்றோம் என்ற செய்தியை இந்த தேர்தலில் காட்ட வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. 2010ஆம் ஆண்டு சரத் பொன்சேகா அவர்களுக்கு நாங்கள் வாக்களித்தோம். எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த மதிப்புக்குரிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஐயா அவர்கள் இருக்கின்றார், எங்கள் செல்வம் அடைக்கலாம் இருக்கின்றால் நான் இருந்தேன். இதை இப்பொழுது நான் இருக்கின்றவரை சொல்கின்றோம். நாங்கள் சரத் பொன்சேகாவை அவரின் வாக்குறுதியை நம்பி நாங்கள் வாக்களிக்கவில்லை. பலர் கூறுகின்றார்கள், போரிலே ஈடுபட்ட ஒருவர் தளபதியாக இருந்தார், ஒருவர் கட்டளையிட்டார், உங்களுக்கு வெக்கம் இல்லையா என்று கேட்கின்றார்கள். நாங்கள் வெக்கம் இல்லாமல் அதை முடிவெடுக்கவில்லை. சரத் பொன்சேகாவிடம் இருந்து உத்தியோகபூர்வமாக எழுத்து மூலமாக ஒரு ஆணையை நாங்கள் வாங்கியிருந்தோம். தான் வெற்றி பெற்றால் இணைந்த வடகிழக்கிலே சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை தருவோம் என்று எழுத்து மூலம் தந்திருந்தார். அந்த துண்டை எங்களிடம் கொண்டு காட்டியிருந்தார்கள் சம்பந்தன் ஐயா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், தலைவர் செல்வன் அடைக்கலாமன் அவர்கள். ஆனால் எங்களை ஒருவரும் போட்டோ காப்பி எடுக்க விடவில்லை, பாதித்து விட்டு தருமாறு கூறியிருந்தார்கள். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் அதனை ஆதரித்திருந்தோம். அதுதான் உண்மை. ஆனால் என்ன நடந்தது என்றால் நான் சொல்லுகின்றேன்,
2010 ஆண்டு சரத் பொன்சேகா அவர்கள் வெற்றி பெறவில்லை. மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு நான் நினைக்கிறேன் 18 தடவை அவருடன் சென்று பேசியிருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் எங்கள் சம்பந்தன் ஐயா அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலான் ஐயா அவர்கள், எங்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் 18 தடவை பேசி ஏமாற்ற போட்டிய வரலாறு எங்களுக்கு இருக்கின்றது. இது ஒரு விடயம். வாக்களிக்கவில்லை மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு. ஆனால் ஒரு ஜனாதிபதி என்றால் பேச வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு அரசியல் கட்சிக்கு, ஒரு பொறுப்பு வாய்ந்த அரசியல் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருந்ததன் காரணமாக பேசினோம், ஏமாற்றப்பட்டோம். 2015 ஆண்டு தேர்தலிலே எந்த ஒரு உறுதியுமற்று ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் சந்திரியா குமாரதுங்க பண்டாரநாயக்க அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சம்பந்தனையா அவர்கள், எங்கள் உறுப்பினர்கள் மஹிந்த ராஜபக்ஷ மைத்திரிபால சிறிசேனா அவர்களை ஆதரித்திருந்தோம். அவர் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று ஒரு நல்லாட்சி அரசாங்கம் இடம்பெற்றது. அந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே பிரதமராக இருந்தவர் இப்போது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள். ஜனாதிபதியாக இருந்தவர் மைத்திரிபால சிறிசேனா அவர்கள். அதிலே முக்கியமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வைத்த கோரிக்கை என்னவென்றால், இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே ஒரு புதிய அரசியல் யாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற விடயத்துக்காக மாத்திரம்தான் அதில் இணக்கப்பட்ட அரசியல் செய்யப்பட்டது. என்ன நடந்தது? ஏமாற்றப்பட்டோம். இறுதியாக பாராளுமன்றத்திலே எக்காராட்சியத்துக்குள் சமஷ்டியை தேடினோம். சமஷ்டிக்குள் எக்காராட்சியம் இருக்கின்றார்கள். பொங்கல் தீர்வு கிடைக்கும் என்றார்கள், நம்பியிருந்தோம். தீபாவளிக்கு கிடைக்கும் என்றார்கள், நம்பியிருந்தோம். நான் சம்பந்தனையாவை குறை கூறவில்லை, நம்ப வைத்தவர்களை குறை கூறுகின்றேன். யார் நம்ப வைத்தவர்கள்? இந்த ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நம்ப வைத்தார். மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் நம்ப வைத்தார். நம்பி ஏமாந்தோம். ஆனால் அந்த நம்பின ஏமாந்ததின் பலன் என்ன கிடைத்தது? எங்களுக்கு 16 பாராளுமன்ற உறுப்பினர்களை 2020 நாங்கள் 10 குறைத்து விட்டோம். ரணில் விக்ரமசிங்க அவர்களை நாங்கள் கூறுகின்றோம், அவரே கூறுகின்றார், நான் கூறவில்லை. 2004 ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை 2 உடைப்பதற்கு நானே முன்னின்று ஏறாவூரிலே இருக்கின்ற மௌலானா அவர்களை பயன்படுத்தி கருணா என்பவரை பிரித்தவன் நான் என்று அவர் பெருமை பேசினார். அதை ஒப்புக்கொண்டு கருணா அவர்கள் தற்பொழுது மட்டக்களப்பில் அதை ஒப்புவித்தார். இல்லை, ரணில் அவர்கள் அதை செய்யவில்லை, தான் அதை பிரித்தோன் என்று மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பெருமை கூறினார். எல்லோரும் கூறினார்கள். 2005 ஆண்டு தேர்தலிலே, ஜனாதிபதி தேர்தலிலே புறக்கணிக்குமாறு தமிழீழ விடுதலை புலிகள் கூறியதனால் தான் ரணில் வந்திருப்பார், ரணில் வந்திருந்தார் தமிழ் மக்களுக்கு ஏதோ தந்திருப்பார் என்றெல்லாம் கூறினார்கள். அந்த விடயத்தை இன்று ஜனாதிபதி அவர்கள் கூறினார். ஏன் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ரணில் அவர்களை புறக்கணித்தமைக்கான காரணம் என்னவென்றால், 2004 ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளை பிரித்தது தான் என்பதை விடுதலை புலிகள் வந்திருந்தார்கள். அதுதான் அவரை புறக்கணிப்பதற்கான காரணம் என்பதை இவர்கள் இப்பொழுது ஒப்புக்கொள்ள வேண்டும். இதுதான் வரலாறு. இறுதியாக நடந்த 2019 ஆண்டு தேர்தல், கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிராக வாக்களித்தோம். சயித் பிரேமதாஸ் அவர்களை நாங்கள் வெல்ல வைப்பதற்காக துடித்தோம், வெல்லவில்லை. சரி, ஒரு வெற்றி பெற்ற ஜனாதிபதியுடன் ஒரு பொறுப்பு வாய்ந்த தமிழ் தேசிய கட்சி பேச வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சுவார்த்தைக்கு கேட்டு கெஞ்சி 2 தரம் செய்தது, 2 முறையும் ஏமாற்றப்பட்டோம். ஆகவே நாங்கள் விட்ட தவறா அல்லது அவர்கள் விடுகின்ற தவறு என்னவென்றால், நான் விடுதலை புலிகள் காலத்திலே 5 ஜனாதிபதிகள் ஏமாற்றப்பட்ட கதையை நான் கூறவில்லை. நான் விடுதலை புலிகள் மகிழ்ச்சியதற்கு பிறகு ஏமாற்றிய கதையை தான் இப்பொழுது கூறுகின்றேன். இந்த 3 ஜனாதிபதிகளும் மாறி 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 எங்களை ஏமாற்றியிருந்தார்கள். அதற்கு முன்பு 5 ஜனாதிபதிகள் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். மொத்தமாக 8 ஜனாதிபதிகள் நாள் ஏமாற்றத்தின் விளைவுதான் இந்த பொது வேட்பாளர். நான் அரியணையத்தில் என்பது அந்த இலங்கை ஜனாதிபதியின் தேர்தல் சட்டத்துக்கு ஒரு மனிதன் பெயரை அதில் குறிப்பிட வேண்டும். அந்த மனிதனுக்காக என்ற பெயரை போடப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். நான் ஒரு அடையாளம், ஒரு குறியீடு. அதுக்காக நாங்கள் எடுத்த சின்னம் இந்த சங்கு சின்னத்தை நாங்கள் தான் கேட்டெடுத்தோம். சங்கு என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு தமிழ் மக்களின் மரபு சின்னம், ஒரு பாரம்பரிய சின்னம் என்பதற்காக அந்த சின்னத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இந்த விடயம் என்பது, இந்த தேர்தலிலே நாங்கள் வாக்களிக்கின்ற செய்தி என்பது இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்கின்ற செய்தி மாத்திரமல்ல, சர்வதேச அரங்கிக்கும் ஒரு செய்தியாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய தென்பகுதியிலே பேசப்படுகின்ற ஒரு வேட்பாளராக பொது வேட்பாளர் மாறி இருக்கின்றார். அரியநேத்தின் என்பவரை அங்கு கலைக்கின்ற அளவிற்கு வைத்திருக்கின்றார்கள். அதை வைத்தவர்கள் நீங்கள் தான்.
எனக்கு முன்பு பேசியவர்கள் கூறினார்கள், இது உங்களுக்கான தேர்தல், உங்களுக்கான சின்னம், உங்களுக்கான ஒரு விடயம் என்று. எங்களின் போராட்ட வடிவங்கள் மாறலாம், போராட்டம் மாறவில்லை. போராட்ட தலைவர்கள் சாகலாம், போராட்டம் சாகவில்லை, உரிமை சாகவில்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வடிவங்களில் ஒன்றுதான் இது. பல வடிவங்களில் நாங்கள் செய்திருக்கின்றோம். பொங்கு தமிழை செய்திருக்கின்றோம், எழுத தமிழை செய்திருக்கின்றோம், பல தேர்தலிலே நாங்கள் வாக்களித்து காட்டியிருக்கின்றோம். 1976 ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வட்டுக்கோட்டையிலே எடுத்த தீர்மானத்துக்கு தந்தை செல்வா அவர்கள் தீர்மானம் எடுத்த மாத்திரம்தான். 77ஆம் ஆண்டு அதுக்கான ஆணை பெறுவதற்கு முதலே அவர் மரணித்து விட்டார். அந்த தேர்தலிலே அந்த ஆணை கிடைத்தது. அதிலே நாங்கள் 23 பேரை இறக்கி இருந்தோம். நான் அல்ல, அப்பொழுது இருந்த தமிழர் விடுதலை கூட்டணி உறுப்பினர்கள். 23 தொகுதிகளிலே இருந்து 18 தொகுதிகளிலே 18 பேர் தெரிவு செய்யப்பட்டார்கள். அது ஒரு ஆணை, அது ஒரு வடிவம். அதற்கு பிறகு அது அகிம்சை ரீதியான போராட்ட காலத்திலே நாங்கள் பெற்ற ஒரு வடிவம். அதற்கு பின்பு ஆயுத போராட்ட காலத்திலே 22 பேரை, பல வேட்பாளர்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த 8, 10, 12 என்று இறக்கி நாங்கள் 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை ஆயுத போராட்ட காலத்திலே நாங்கள் இறக்கி அதிலே வெற்றி பெற்று நாங்கள் வடகிழக்கிலே ஒரு சுயநிர்ணய உரிமைக்கான ஒரு தேவை இருக்கின்றது என்பதை காட்டியிருந்தோம். அது ஆயுத போராட்ட கால வரலாறு. இப்பொழுது இராஜதந்திர போராட்ட வரலாற்றிலே இந்த நாங்கள் கையெழுத்திருக்கின்றோம். இதில் இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஒரு மனிதரை இறக்கி பலர் வாக்களிக்கின்ற தேர்தலாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். இந்த தேர்தல் என்பதையும் நான் ஒரு ஜனநாயக போராட்டமாகத்தான் நான் பார்க்கின்றேன். P2P போன்றது மக்கள் சுழற்சியாக சென்று வாக்களித்து அதில் வருகின்ற செய்தி என்பது ஒரு பெரிய செய்தியாக இருக்கும். எந்த ஒரு போராட்டமும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வெற்றி பெறுகிறது. தந்தை செல்வா அவர்கள் அகிம்சை ரீதியான போராட்டத்தை பலரை கூட்டி வைத்து அவர் அகிம்சை ரீதியான போராட்டம் எடுக்கவில்லை. தலைவர் பிரபாகரன் அவர்கள் பலரை கூட்டி வைத்து ஆயுத ரீதியான போராட்டத்தை செய்யவில்லை. தனது நம்பிக்கையின் அடிப்படையிலே போராட்டங்களை செய்கின்ற போது மக்கள் அணி திரண்டார்கள். இதுதான் வரலாறு. அதுபோன்றுதான் இந்த பொது கட்டமைப்பு என்கின்ற அணி நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த பொதுப்பொறுப்பாளராகி என்ன இறக்கி இருக்கின்றார்கள். நீங்கள் காட்டுகின்ற அந்த நம்பிக்கை என்பது, நம்பிக்கையின் மூலம் நீங்கள் வாக்களிப்பது என்பது, அந்த வாக்களிப்பிலே வருகின்ற செய்தி என்பது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பல ஜனாதிபதிகளை கண்டிருக்கின்றோம். ஜனாதிபதிகள் இப்போ கூறுகின்றார்கள், என்ன கூறுகின்றார்கள்? 37 வருடங்களுக்கு முன்பு 1987ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி செய்து கொள்ளப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் 1987 நவம்பர் மாதம் 14ஆம் தேதி பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட 13வது அரசியல் யாப்பின் அடிப்படையிலே இணைந்த வடகிழக்கிலே ஒரு தேர்தலை நடாத்தி அதை 2006ஆம் ஆண்டு பிடித்து இப்பொழுது அதை கிடக்கிலே போட்டு நல்லாட்சி அரசாங்கத்திலே 2014ஆம் ஆண்டு தேர்தல் நடக்க முடியாமல் தேர்தலை முடக்குவதற்காக ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்து முடக்கி வைத்துவிட்டு இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் என்ன சொல்லுகின்றார்? 13வது அரசியல் யாப்பில் இருப்பதை தருகின்றேன், தேர்தலை நடத்துவதற்காக தனிநபர் பிரேரணையை முன்மொழிந்ததை மீள எடுக்கின்றார். அதை 3ஆம் தேதி பாராளுமன்றத்திலே கொண்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே மாகாண சபை தேர்தலை தருகின்றோம், வாக்களியுங்கள். எனக்கு நாங்கள் மாகாண சபைக்கா நாங்கள் கேட்டு தேர்தலை வாக்களித்தது? அதுதான் நாங்கள் தீர்வு, எங்களுக்கு அதுதானா? சிந்தியுங்கள். ஆகவே ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே அவர்கள் இணைந்த வடகிழக்கிலே சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய தீர்வை தருவோம் என்று யாரும் கூறுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அதை பரிசீலிக்க தயார் என்று எங்கள் தலைவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே அவர்கள் அவ்வாறல்ல, மக்களை ஏமாற்றுவதற்காக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அபிவிருத்திக்காக கூடுதல் நிதி ஒதுக்கப்படுகின்றது. அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்குவது என்பது அவர்கள் வீட்டு பணம் அல்ல. அதனால் சிந்திக்க வேண்டியது எங்கள் வரிப்பணத்தை அதுவும் பிரித்தாளுகின்ற தன்மையில் நன்றாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு மாவட்டத்திலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு கட்சியிலே இருக்கின்றவர்களுக்கு கூடவும் இன்னொருவருக்கு குறைத்தும் நிதி ஒதுக்கப்படுகின்றது. அதில் என்னத்தை காட்டப்படுகின்றது? வழியிலே இருவரையும் மோத விடுகின்றார்கள். பல மாவட்டங்களிலே சண்டை பிடிக்க வைக்கின்றார்கள். ஒரு மாவட்டத்துக்குள்ளே ஒரு கட்சியில் இருக்கின்றவர்களை பிரித்தாளுகின்ற தன்மையை இந்த ஜனாதிபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். இது ஒரு வேண்டத்தகாத விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே அபிவிருத்தி என்பது எங்களுக்கு தேவை. அபிவிருத்தி தான் எங்களுக்கு ஆகிறது அல்ல. அபிவிருத்தி எங்களுக்கு தேவை, அபிவிருத்தி தான் எங்களுக்கான அல்ல. அபிவிருத்தி எங்களுக்காக தேவையாக இருந்தால் 50,000 மாவீரர்கள் மரணித்திருக்க மாட்டார்கள். 3 லட்சம் மக்கள் இந்த முள்ளிவாய்க்காலிலே மரணித்திருக்க மாட்டார்கள். அவர்களின் கண்ணீர் ரத்தம் அவர் சிந்திய இதற்கு நாங்கள் என்ன தீர்வை நாங்கள் கண்டிருக்கின்றோம்? எதற்காக நாங்கள் இவ்வளவு நாள் இருந்து கொண்டிருக்கின்றோம்?
கொலை செய்தவர்களை, இனப்படுகொலை செய்தவர்களை மீண்டும் மேடையில் ஏற்றி 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 நாங்கள் அரியாசனம் செய்ய போகின்றோமா அல்லது அவர்களுக்கான நீதியை பெறப்போகின்றோமா என்பதை இந்த தேர்தலில் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இதுதான் உண்மை. ஆகவே அன்பார்ந்த எமது உறவுகளே, உங்களுக்கு நாங்கள் அரசியல் சொல்லித்தர வேண்டிய அவசியமில்லை. இந்த முள்ளிவாய்க்கால் என்பது உலக வரைபடத்திலே இலங்கையிலே ஈழத்திலே முள்ளிவாய்க்கால் ஒரு இடம் பெற்றிருக்கின்றது 2009 மே 18க்கு பிறகு. அந்த புள்ளியிலே இருந்தால் நாங்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வேதனையில் இருந்தான், அந்த விதையில் இருந்தான், அந்த வித்தத்தில் இருந்தான் இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி இருக்கின்றது என்றால் நீங்கள் யோசிக்க வேண்டும். எமது திரட்சியாக வடகிழக்கிலே இருக்கின்ற மக்கள் இதற்கான ஒரு நம்பிக்கை ஊட்ட வேண்டும், ஒற்றுமையாக வாக்களிக்க வேண்டும். 1ஆம் தேதி அதிகாலையிலே 7 மணிக்கு எல்லோரும் வாக்களிப்புக்கு செல்லுங்கள். சென்றவுடன் உங்கள் சாவடிகளிலே ஒரு வாக்குச்சீட்டு தருவார்கள். அந்த வாக்குச்சீட்டிலே 39 சின்னங்கள் இருக்கும். நான் எனது பேர் இந்த சங்கு சின்னம் எந்த இடத்தில் என்பதை நாங்கள் பிறகு கூற இருக்கின்றோம். எக்காரணம் கொண்டும் பலர் வருவார்கள். சரி, உங்கள் பொது வேட்பாளருக்கு ஒன்றை போடுங்கோ, எங்களை எக்ஸ்பிரஷனில் வரவருக்கு யாரோ ஒரு சொல்லி அவருக்கு போடுங்க, அது பரவாயில்லை என்று கூட சொல்வதற்கு ஆட்கள் இருக்கின்றது. எவரும் போட வேண்டாம். இந்த வாக்குச்சீட்டை எடுக்கின்ற போது மிகவும் அவதானமாக இருங்கள். வெறுமனே புள்ளடி மாத்திரம் போட்டுவிட்டு நீங்கள் வர வேண்டும். 3 வேட்பாளருக்கு வாக்களிக்கலாம் என்கின்றெல்லாம் சொல்வார்கள். உண்மை, 3 வேட்பாளருக்கு வாக்களிக்கின்ற தகுதி என்பது இலக்கம் மாத்திரம் போடுகின்ற முறை. இலக்கம் போடாமல் எனக்கு புள்ளடியை போட்டுவிட்டு சயித் பிரேமதாசா அல்லது ரணில் விக்ரமசிங்க அல்லது அனுராகுமார திசாநாயக்காவுக்கு நீங்கள் முதலாம் நம்பரை போடுவீர்களாக இருந்தால் அந்த முதலாம் நம்பர் தான் எடுபடுமே தவிர இது நிராகரிக்கப்படும். ஆகவே நீங்கள் குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஒருவருக்கு வாக்களிக்க வேண்டும். அதில் நாங்கள் பிறகு வந்து இங்கே சொல்வார்கள் வாக்களிப்பது என்பதை. ஆகவே நிச்சயமாக இந்த செய்தியை நீங்கள் சாத்த வேண்டிய உங்களுக்கான வாக்கு, உங்கள் உரிமைக்கான வாக்கு, உங்கள் நிலத்தில் நாங்கள் தமிழனாக வாழ்வதற்காக அளிக்கப்படுகின்ற வாக்கு, நாங்களாக வாழ வேண்டும் என்ற செய்திக்காகத்தான் இந்த தேர்தல் இடம்பெறுகின்றது. அதற்காக நான் வேட்பாளராக இறக்கியிருக்கின்றேன். இன்றைய என்னை மிகவும் பூரிப்பாக வரவேற்ற ஒழுங்கு செய்த எமது இந்த நண்பர்கள், இந்த அமைப்புகள், ஆராய்ச்சி எடுத்த எங்கள் பெண்கள், மாலை கட்டித்தந்த மாலை போட்டவர்கள், நான் மாலையை விரும்புவதல்ல, ஆனால் போட்டால் அதை ஏற்கத்தான் வேணும், இல்லாவிட்டால் நீங்கள் குழம்புவீர்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் இந்த பணியை குறுகிய நேரத்திலே செய்தவர்கள் அனைவருக்கும் இந்த பொது கட்டமைப்பின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.